வெல்கம் யூ ஆல். குட் ஆஃப்டர்நூன். செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு குவிக் இன்ட்ரோ. மைசெல்ஃப் அருண் செல்லமுத்து, டாக்ஸேஷன் டிபார்ட்மெண்ட் டீம் லீட். Who we are? We are consulting beyond one of the leading financial and advisory and management consulting firm in Chennai. And further, we have 25 years of experience in various industries. And further, we have 4 departments. One is audit and assurance. Second is we are the tax team. And third one, management consulting. And fourth one, corporate finance. And further, we would like to thank our founder, Umesh sir, and Ratandeep ma'am, our mentor, RK sir, and Andhukarsi. First, we would like to start. இப்போ நியூ டேக்ஸ் ரெஜிமா இல்லை ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் நம்ம போகிறது பெஸ்ட்டாக இருக்குமா என்னன்றது நிறைய பேருக்கு இன்னும் ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம அதை நியூ டேக்ஸ் ரெஜிம் நம்ம சூஸ் பண்ணலாமா இல்லை ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் நம்ம சூஸ் பண்ணலாமான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் விஷயங்களை நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நியூ டேக்ஸ் ரெஜிம்ல என்ன டேக்ஸ் ரேட்டு இருக்கு பார்க்கலாம். ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நியூ டேக்ஸ் ரெஜிம் எல்லாருக்கும் தெரிஞ்சதான். இந்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா அப் டு 3 lakhs வரைக்கும் தெர் இஸ் நோ டேக்ஸ். 3 lakhsலேருந்து 6 lakh வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5%. அந்த 6 lakh to 9 lakh வந்து பார்த்தீங்கன்னா 10%. அண்ட் 9 lakh to 12 lakh பார்த்தீங்கன்னா 15%. அண்ட் 12 to 15 lakh வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20%. அண்ட் 15 lakhக்கு மேலே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா 30% நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் எல்லாருக்குமே தெரிஞ்சது வரும் தான். ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் 2.5 வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. 2.5 lakhsலேருந்து 5 lakh வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5%. அண்ட் 5 lakh to 10 lakh வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 20% நம்ம டேக்ஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் 10 lakh above 30% கட்டுற மாதிரி இருக்கும். ஃபர்தர் சர்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு தெரியும் நினைக்கிறேன். என்னன்னா 15 lakhக்கு நம்மளோட மேலே நம்மளோட டேக்ஸபிள் இன்கம் இருக்குது. பட் 1 crore வரைக்கும் இருந்துச்சுன்னா நம்ம 10% நம்ம சர்சார்ஜ் கட்டுற மாதிரி இருக்கும். போத் நியூ அண்ட் ஓல்டில் பார்த்தீங்கன்னா அதே தான். அண்ட் 1 crore to 2 crore வரைக்கும் நம்மளோட டேக்ஸபிள் இன்கம் இருக்கும்போது 15% வந்து நம்ம டேக்ஸ் சர்சார்ஜ் கட்டணும். அண்ட் 2 crore 5 crore வரைக்கும் போச்சுன்னா 25%. அண்ட் ப்ரீவியஸ் இயர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5 crore மேலே இருந்துச்சு அப்படின்னா நியூ டேக்ஸ் ரெஜிம் அண்ட் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்ல வந்து பார்த்தீங்கன்னா 37% வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். பட் இந்த ஃபினான்ஷியல் இருந்து 5 crore மேலே உங்களோட டேக்ஸபிள் இன்கம் இருந்துச்சு அப்படின்னா நியூ டேக்ஸ் ரெஜிம்ல வெறும் 25% மட்டும் கட்டினா போதும். பட் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்ல இன்னும் அதே 37% இருக்குது. அண்ட் யாரெல்லாம் வந்துட்டு நியூ டேக்ஸ் ரெஜிம் சூஸ் பண்ணுறாங்களோ அவங்களால வந்து சாப்டர் 6 நீங்கள் வந்துட்டு கிளைம் பண்ண முடியாதுன்றது எல்லாருமே தெரிஞ்ச ஒன்று தான். அண்ட் இந்த ஃபினான்ஷியல் இயர்ல வந்து 7 lakhs வரைக்கும் டேக்ஸ் இல்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு அப் டு 25,000 வரைக்கும் உங்களுக்கு ரிபேட் கிடைக்கும். இப்போ நியூ டேக்ஸ் ரெஜிம் வந்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 yearsக்கு மேலே ஆனாலுமே இன்ன வரைக்கும் ஒரு கிளியர் பிக்சருக்கு யாருமே கிடையாது. எது நான் நியூ டேக்ஸ் ரெஜிம்ல போனால் எனக்கு வந்து டேக்ஸ் ரொம்ப சேவ் ஆகுமா, இல்லை நான் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்ல போகும்போது எனக்கு கொஞ்சம் டேக்ஸ் சேவ் ஆகுமான்னு பார்க்கறதுக்கு இன்ன வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதை கிளாரிஃபை பண்ணுற விதமாக நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். அது மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஏன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா 20 lakhs இன்கம் இருக்குது அப்படின்னா அவர் என்ன டேக்ஸ் கட்டுவார்? நியூ டேக்ஸ் ரெஜிம்ல வந்து பார்த்தீங்கன்னா 20 lakhs கிராஸ் டோட்டல் இன்கம், அதாவது டேக்ஸபிள் இன்கம் இருக்கும்போது அவரோட டேக்ஸ் லைபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 3,12,000 அவர் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்ல பார்த்தீங்கன்னா அதே 20 lakhs இன்கம். ஸோ ஆப்வியஸாக நம்ம என்ன ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்ல போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிடக்ஷன்ஸ் எடுக்கலாம். ஸோ நான் இங்கே 3,70,000 வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நான் வச்சிருக்கிறது. எல்லாருக்கும் இது பெர்சன் டு பெர்சன் பார்த்தீங்கன்னா 375 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாறும். அந்த 375 என்ன நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா சாப்டர் 6A 80C டிடக்ஷன்ஸ் 1.5 lakhs நான் எடுத்திருக்கேன். 80D மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஒரு 20% எடுத்திருக்கிறேன். அது போக செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டுவோம் இல்லையா, பேங்க் லோன், அந்த வாட்டவர் லோனுக்கு கட்டுறதுக்காக ஒரு 2 lakhs. மொத்தமாக இதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 3,75,000 எடுக்கிறேன். ஸோ என்னோட ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் படி 20 lakhs இன்கம் இருந்துச்சு அப்படின்னா இந்த 3,75,000 டிடக்ஷன்ஸ் போக எனக்கு 16,20,000 எனக்கு டேக்ஸபிள் இன்கமாக இருக்கும். அதுக்கு டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,12,000. ஸோ போத்த செனாரியோ நியூ டேக்ஸ் ரெஜிமில் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு டிடக்ஷன்ஸுமே எடுக்காமல் நான் 3,12,000 நான் டேக்ஸ் கட்டுறேன். ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்ல 3,70,000 டிடக்ஷன்ஸ் எடுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா நான் 3,12,000 நான் டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும். இந்த செனாரியோ என்னன்னா யாருக்கெல்லாம் வந்துட்டு 3,75,000 மேலே உங்களுக்கு டிடக்ஷன்ஸ் இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்ல உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸே எங்கிட்ட கிடையாது அப்படின்னா நீங்கள் நியூ டேக்ஸ் ரெஜிம்லேயே நீங்கள் போகிறது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் ஃபர்தர் இப்போ நம்ம 20 lakhs வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி 10 lakhs வச்சு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அதே மிஸ்டர் ஏன்றவருக்கு டேக்ஸபிள் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 10 lakh இருக்கு. அந்த 10 lakhக்குன்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் லைபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 62,000 அவர் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும்.
இதே இது ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல அதே 10 லேக் வந்து டாக்ஸபிள் இன்கம் இருக்குது. அப்போ ஓல்ட் டாக்ஸ் வந்தா கண்டிப்பா நம்ம டிடக்ஷன்ஸ் எடுக்கலாம். இதுல நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் பர்ப்பஸ்க்காக ஏடிசில ஒரு 60,500 அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆன ஹவுசிங் லோன்ல ஒரு 2 லேக்ஸ் வச்சிருக்கேன். ஸோ இந்த சினாரியோல 10 லேக் டாக்ஸபிள் இன்கம் 2,60,500 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிடக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு நெட் டோட்டல் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 7,30,500. இதுக்கு டாக்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அதே 62,400. ஸோ 2 சினாரியும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நியூ டாக்ஸ் ரெஜிம்ல என்ன நீங்க டாக்ஸ் கட்டுறீங்களோ அதே டாக்ஸ் தான் உங்களோட ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்லயும் நீங்க கட்டுறீங்க. ஸோ உங்களுக்கு இந்த சினாரியோலயும் அப்படிதான். எப்போ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2,60,500க்கு மேல உங்களோட டாக்ஸ் இது டிடக்ஷன்ஸ் இருக்குதோ, அப்ப மட்டும் தான் உங்களுக்கு ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இத நீங்க இது மச்சும் வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கம்பேர் பண்ணி பார்த்துட்டு, ஸோ எப்பவுமே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதனால நான் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல தான் போணும் அப்படின்றது மாரி இல்ல. நீங்க ஜஸ்ட் ஒரு கம்படிஷன் பண்ணுங்க. எனக்கு எதுல உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் ஆயிருக்குன்ற மாரி கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இது பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சினாரியோல 3,75,000 மேல இருந்துச்சுன்னா, உங்களுக்கு 20 லேக் மேல இன்கம் இருக்கும்போது அது உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். அதுக்கு மேல டிடக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க ஓல்ட் டாக்ஸ்ல போலாம். இல்ல 10 லேக் கீழ இருக்கு. பட் 260,500 மேல இருக்கு அப்படின்னா, நீங்க ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல போறது உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஃபர்தர் நம்ம ஆல்ரெடி சர்சார்ஜ் பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம சர்சார்ஜ் பார்க்கும்போது, நமக்கு எல்லாரோட ஒருத்தவங்களோட பிசினஸ் உங்களுக்கு குரோ ஆக உங்களோட டாக்ஸபிள் இன்கமும் கூட ஆகும் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நம்ம சர்சார்ஜ் வந்துட்டு 50 லேக்ஸ்ல நமக்கு சர்சார்ஜ் இருக்கு. ஸோ ஒரு நல்ல வளர்ந்து வந்த ஒரு இண்டிவிஜுவல் பேர்ல உள்ள பிசினஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 crore மேல உங்களோட டாக்ஸபிள் இன்கம் இருக்கும்போது, நீங்க இன்கேஸ் நியூ டாக்ஸ் ரெஜிம்ல இருந்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க கேட்டதுக்கு மேக்ஸிமம் சர்சார்ஜே வந்து பார்த்தீங்கன்னா நியூ டாக்ஸ் ரெஜிம்ல 25% தான். பட் இன்னும் ஓல்டுல வந்து பார்த்தீங்கன்னா 37% இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்க நியூ டாக்ஸ் ரெஜிம் ஆஃப் பண்ணியிருந்தீங்க 5 crore மேல அப்படின்னா, அங்கேயே உங்களுக்கு சர்சார்ஜ் எடுக்கல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 12% வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ அக்கார்டிங்லி நீங்க கொஞ்சம் கம்ப்யூட்டேஷன் பண்ணி பார்த்துட்டு எப்பவுமே நீங்க ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல போலாமா, இல்ல நியூ டாக்ஸ் ரெஜிம்ல போலாமா உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதுபோக என்னன்னா இண்டிவிஜுவலுக்கு பிசினஸ் இன்கம் இல்ல அப்படின்னா அவங்க எத்தனை டைம் வேணாலும் நியூ டாக்ஸ் ரெஜிம்ல போகலாம், ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல வரலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் பிசினஸ் பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் தான் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க நியூ டாக்ஸ்ல போயிட்டீங்கன்னா அதிலே கண்டிப்பா பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க அதை விட்டு ஆஃப் அவுட் பண்ணி வெளியே வந்துட்டீங்கன்னா உங்களால லைஃப் டைம் அங்க போக முடியாது. ஸோ நீங்க என்னைக்குமே வந்துட்டு டாக்ஸ் சேவிங்ஸ்ன்றது லாங் ரன்னா பார்க்கும்போது ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணி பார்த்துட்டு நீங்க வெளியில வரதா இல்ல அங்கேயே கண்டினியூ பண்ணலாமா, ஓல்ட் டாக்ஸுக்கே வரலாமா இல்ல நியூ டாக்ஸுக்கே நீங்க ஸ்டே பேக் பண்ணிக்கலாமான்றதை நீங்க பிளான் பண்ணிக்கங்க. ஓகே. ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். மிஸ்டர் ஏன்றவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸபிள் இன்கம் 7,10,000. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டாக்ஸ் ரெஜிம்ல போனா அவருக்கு டாக்ஸ் வருமா? வராதா? கண்டிப்பா வரும். பட் அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்கு. இப்போ 7,10,000 எனக்கு டாக்ஸபிள் இன்கம் வந்துச்சு அப்படின்னா, என்னோட டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் கட்ட வேண்டிய டாக்ஸ் எஜுகேஷனல் ஃபீஸ் சேர்க்காம 26,000 கட்டுற மாரி இருக்கும். பட் என்னோட எக்ஸஸ் இன்கம் என்ன? 7,00,000 வரைக்கும் டாக்ஸ் இல்லன்னு சொல்லியிருக்காங்கல்ல இந்த ஃபினான்ஷியல்ல. ஸோ வெறும் 10,000 தான் என்னோட எக்ஸஸ் இன்கம். இந்த 10,000 வந்ததுனால நான் எவ்வளோ டாக்ஸ் கட்டுற மாரி இருக்கு? 26,000 கட்டுற மாரி இருக்கு இல்லையா? ஸோ எக்ஸஸ் இன்கம் மேல நீங்க டாக்ஸ் கட்டுற மாரி வந்துச்சு அப்படின்னா, எக்ஸஸ் இன்கமுக்கும் நீங்க கட்ட வேண்டிய டாக்ஸுக்கும் உள்ள இடைப்பட்டத வந்துட்டு ரிபேட்டா நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ 16,000 வந்து பார்த்தீங்கன்னா, நான் டாக்ஸ் கட்ட தேவையில்ல. என்னோட எக்ஸஸ் இன்கம் மட்டும் நான் டாக்ஸ் கட்டுவேன். ஏன்னா 26,000 என்னோட டாக்ஸ் கட்ட வேண்டியது. என்னோட எக்ஸஸ் இன்கம் 10,000. 2க்கு நடுவுல உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா 16,000 எனக்கு டிடக்ஷனா போயிரும். ரிபேட்டா போயிரும். பேலன்ஸ் உள்ள 10,000 மட்டும் தான் எனக்கு டாக்ஸ் லைபிலிட்டி பிளஸ் எஜுகேஷன் செஸ் ஒரு 400 சேர்த்துட்டு நம்ம 10,400 மட்டும் கட்டுற மாரி வரும். ஓகே. இன்னைக்கு இருக்க ஒரு பெரிய ஒரு ஹாட் டாபிக்கே வந்து பார்த்தீங்கன்னா 43 பிஹெச் 43 பிஹெச் எல்லா இடத்துலயும் கேட்கறது ஒன்று தான். என்னன்னா டிசலோன்ஸ் ஆன் டிலேடு பேமெண்ட் ஃபார் எம்எஸ்எம்இ சப்ளையர்ஸ். ஸோ இது நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்னு நான் சொல்றேன். அப்ளிகபிள் ஆகும்னு சொல்றதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இது அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்லிட்டா ஒரு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ட்ரேடருக்கு இந்த பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்து யாருக்குமே இந்த 43 வச்சு யாருக்குமே அப்ளிகபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் ட்ரேடர் இல்லாம இருக்கவங்க மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் ப்ரொவைடர் அண்ட் அந்த கேட்டகரி மற்ற எல்லா கேட்டகரியிலும் வருவாங்க. ட்ரேடர் தவிர எல்லாருக்கும் இந்த 43 வச்சு உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஓகே. இப்போ 43 பிஹெச்ன்னு சொல்லி நம்ம எல்லாரும் தெரிஞ்சிச்சு. யார் யாருக்கு அப்ளிகபிள் தெரிஞ்சிச்சு. இதோட கான்சிக்வன்ஸ் என்ன? இப்போ இன்கேஸ் இப்போ நீங்க ஒரு எம்எஸ்எம்இ சப்ளையர் வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா, வித்தின் 45 டேஸ்க்குள்ள நீங்க வந்து பேமெண்ட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. வித்தின் 45 டேஸ் பையருக்கும் அண்ட் செல்லருக்குமான அக்ரிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா 45 டேஸ் இல்லைன்னா 15 டேஸ். அதுக்குள்ள நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கணும். பேமெண்ட் பண்ணலைன்னா மட்டும் நீங்க டிசலோன்ஸ் பண்ற மாதிரி வரும். இன்கேஸ் நான் வித்தின் த டியூ டேட்டுக்குள்ள நான் பேமெண்ட் பண்ணல. பட் ஃபினான்ஷியல் இயர்க்குள்ள பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, எம்எஸ்எம்இ ஆக்டுக்கு கீழே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டா உங்களோட எம்எஸ்எம்இ சப்ளையருக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி வரும். ஓகே. இப்போ நீங்க இப்போ நீங்க வந்துட்டு எம்எஸ்எம்இ ஆக்டுக்கு கீழ வந்துட்டு நீங்க பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. பட் டிலேவா பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதனால நீங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அத பார்த்துட்டீங்க. இப்போ கான்சிக்வென்ஸ் அண்டர் இன்கம் டாக்ஸ் ஆக்ட்க்கு படி என்ன கான்சிக்வென்ஸ் நீங்க பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா
அதோட முன்னாடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எம்எஸ்எம்இ பையர் கிட்ட இருந்து எம்எஸ்எம்இ சப்ளையர் கிட்ட இருந்து நீங்க வந்து ஒரு குட்ஸ் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா, எம்எஸ்எம்இ சப்ளையருக்கும் பையருக்கும் இடையில ஏதாவது உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது மியூச்சுவல் அக்ரீமெண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, நீங்க 45 டேஸ்க்குள்ள பேமெண்ட் பண்ணலாம்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதே மாதிரி உங்க 2 பேருக்கு நடுவுல வந்து என்னன்னா, அக்ரீமெண்டே இல்லன்னா வித்தின் 15 டேஸ்க்குள்ள நீங்க வந்து பேமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? சப்போஸ் வித்தின் 45 டேஸ் ஆர் 15 டேஸ் அதுக்குள்ள நான் வந்து பேமெண்ட் குடுக்கல. ஆனா பினான்சியல் இயர்க்குள்ள நான் குடுத்துட்டேன் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் நான் எம்எஸ்எம்இ ஆக்ட் கீழ நீங்க பேமெண்ட் பண்ற மாரி சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ வித்தின் த பினான்சியல் இயர்க்குள்ள நான் பேமெண்டே பண்ணல. 45 டேஸும் தாண்டிருச்சு, 15 டேஸும் தாண்டிருச்சு. பட் நான் வித்தின் த பினான்சியல் இயர்க்குள்ள நான் வந்துட்டு நான் பேமெண்ட் பண்ணல அப்படின்னா, எனக்கு என்ன கான்சிக்வென்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு நீங்க எவ்வளவு அமௌண்ட் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்களோ, அந்த அமௌண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வருஷத்துக்கு உங்களால வந்துட்டு எக்ஸ்பென்ஸ தான் கிளைம் பண்ண முடியும். விச் மீன்ஸ் நீங்க எங்கேயும் பெனால்டி கட்டல, எதுவும் பண்ணல. உங்களால எக்ஸ்பென்ஸ தான் அங்க கிளைம் பண்ண முடியாது. ஆ. இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சினரியோ நான் காட்டுறேன். இத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா புரியும்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு மிஸ்டர் ஏன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சினாரியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பையருக்கு எம்எஸ்எம்இ சப்ளையருக்கும், பையருக்கும் நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 45 டேஸ் வந்து டைம் பீரியட் இருக்கு. அதாவது அக்ரீமெண்ட் இருக்கு அப்டின்ற சினாரியோல நான் எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு சினாரியோல நீங்க வந்து ஒரு குட்ஸ் வந்து எப்போ வாங்குறீங்க? ஃபர்ஸ்ட் பிப்ரவரி அன்னைக்கு வாங்குறீங்க. இதுக்கு டியூ டேட் என்ன 45 டேஸ் 17த் மார்ச். ஆனா ஆக்சுவலி நீங்க பேமெண்ட் பண்ணது எப்போ? 12த் மார்ச். ஸோ நீங்க வாங்கினதுலருந்து வித்தின் த டியூ டேட்க்குள்ள நீங்க பேமெண்ட் பண்ணிட்டதுனால, உங்களுக்கு இங்க டிஸ்அலோவன்ஸும் வராது. இன்ட்ரெஸ்ட்டும் நீங்க வந்து சப்ளையருக்கு குடுக்க தேவையில்ல. செகண்ட் சினாரியோ என்னன்னா, நீங்க 10த் பிப்ரவரி அன்னைக்கு நீங்க ஒரு குட்ஸ் வாங்கியிருக்கீங்க. 45 டேஸ் என்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆகுது? 26 மார்ச் அன்னைக்குன்னு. ஆனா நீங்க என்னைக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க? 31 மார்ச் அன்னைக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க. பட் டியூ டேட்ட தாண்டி பேமெண்ட் பண்ணிட்டதுனால, பட் வித்தின் த பினான்சியல் இயர்க்குள்ள பேமெண்ட் பண்ணிட்டீங்க. இங்க டிஸ்அலோவன்ஸ் புரோவிஷன் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. பட் எம்எஸ்எம்இ ஆக்ட்க்கு கீழ நீங்க உங்களோட எம்எஸ்எம்இ சப்ளையருக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் மட்டும் நீங்க குடுக்குற மாரி இருக்கும். அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன? 31 அன்னைக்கு நீங்க ஒரு குட்ஸ் பர்ச்சேஸ் பண்றீங்க. அதுக்கான 45 டேஸ் டைம் பீரியட் வந்து எப்போ முடியுது? 15த் மே அன்னைக்கு முடியுது. நீங்க பேமெண்ட் பண்ணியிருக்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா, 15த் மே அன்னைக்கே பேமெண்ட் பண்ணிட்டாரு. ஸோ டிலேவா பேமெண்ட் பண்ணல. ஸோ பினான்சியல் தாண்டிருச்சு. பட் ஆனா வித்தின் த டைம் பீரியட்க்குள்ள கட்டிட்டாரு. அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்அலோவன்ஸும் வராது, இன்ட்ரெஸ்ட்டும் வராது. அண்ட் ஃபோர்த் சினாரியோல வந்து பார்த்தீங்கன்னா, 31 மார்ச் அன்னைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 31 மார்ச் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்ஸ் ஒண்ணு பர்ச்சேஸ் பண்றீங்க. ஆனா 15த் மார்ச் உள்ள நீங்க பேமெண்ட் பண்ணியிருக்கணும். பட் ஆனா 30த் மே தான் பண்ணியிருக்கீங்க. அதாவது பினான்சியல் இயர் முடிஞ்சிருச்சு. பட் வித்தின் த டைம் பீரியடுக்குள்ள நீங்க வந்து பேமெண்ட் பண்ணல. வித்தின் த டைம் பீரியடுக்குள்ள நீங்க வந்து பேமெண்ட் பண்ணாம கொஞ்சம் டிலே பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களால இத வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி டிடக்ஷன்ஸா கிளைம் பண்ண முடியாது. ஸோ ஆனா நெக்ஸ்ட் பினான்சியல் இயர் தான் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு உங்களால அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்அலோவன்ஸ் ஆகும். சப்சிக்வெண்ட் பினான்சியல் இயர்ல அத நீங்க எக்ஸ்பென்ஸ் தான் கிளைம் பண்ணிக்கலாம். ஆ. இப்போ உங்களுக்கு இப்போ இந்த டிஸ்அலோவன்ஸ் புரோவிஷன் வந்து எப்படி உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுதுன்றத நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ல சொல்றேன். சினாரியோ 1 எடுத்துக்கலாம். இப்போ நீங்க எப்ப குட்ஸ் பர்ச்சேஸ் பண்றீங்க? 31 மார்ச் அன்னைக்கு நீங்க வந்துட்டு ஒரு குட்ஸ் பர்ச்சேஸ் பண்றீங்க. பர்ச்சேஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10,00,000. இப்போ இந்த 10,00,000ல வந்துட்டு நீங்க டியூ டேட் எப்போ 31 மார்ச் அன்னைக்குன்னு வாங்கும்போது 15த் மே அன்னைக்கு நீங்க வந்து குடுக்குற மாரி இருக்கும் இல்லையா? ஆனா எப்ப பேமெண்ட் பண்ணியிருக்காரு இவரு? டியூ டேட் தாண்டி அதாவது 45 டேஸ் தாண்டி 30த் மே அன்னைக்கு தான் வந்து என்னன்னா, இந்த குட்ஸ் அவர் வந்துட்டு குட்ஸ்க்கான பேமெண்ட் பண்ணியிருக்காரு. விச் மீன் டியூ டேட்டுக்குள்ள குடுக்கல. அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாரி இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல அத நீங்க டிஸ்அலோவன்ஸ் பண்ணலாம் இல்லையா? இப்போ இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்றத உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ உங்களோட எக்ஸாம்பிளுக்கு மிஸ்டர் ஏ தான் வந்து பர்ச்சேசர். மிஸ்டர் பி கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, மிஸ்டர் பியோட மிஸ்டர் ஏ தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு இல்லையா? மிஸ்டர் ஏயோட டோட்டல் இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 25 லேக்ஸ் தான் வந்து டாக்ஸபிள் இன்கம்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. இப்போ இவர் வந்து டிலேவா குடுத்ததுனால இந்த 10 லேக்க வந்துட்டு அந்த பினான்சியல் இயர்ல ஒரு எக்ஸ்பென்ஸஸ் கிளைம் பண்ண முடியாதுங்கும்போது, இது உங்களுக்கு ஆட் பேக் ஆகும். ஸோ உங்களோட 25 லேக்ஸ் இன்கம் பிளஸ் இந்த 10 லேக் டிஸ்அலோவன்ஸ் ஆகிற அமௌண்ட். ஸோ இப்போ உங்களோட டாக்ஸபிள் இன்கம் இன்கம் டாக்ஸ் கீழ வந்து பார்த்தீங்கன்னா 35 லேக்ஸ் ஆயிரும் உங்களோட டாக்ஸபிள் இன்கம். ஸோ இப்போ இந்த 35 லேக்ஸுக்கு நியூ டாக்ஸ் ரிஜிம் ஆர் ஓல்ட் டாக்ஸ் ரிஜிம் அது பெர்ம்னா வந்து அதுக்கு அந்தந்த அசஸ்க்கு ஏத்தாப்புல அந்த டாக்ஸ் ரேட்ல நீங்க டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ இப்போ நான் ஃபர்ஸ்ட் சினாரியோல வந்து என்னன்னா டிலே பேமெண்ட் பண்றதுனால உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இது செகண்ட் இயர்ல அதாவது இந்த பினான்சியல் இயர் நீங்க இப்ப டிஸ்அலோன்ஸ் பண்றோம் இல்லையா? சப்சிக்வெண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல இது உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நான் சொல்றேன். சப்சிக்வெண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல இப்போ உங்களோட டாக்ஸபிள் இன்கம் எவ்வளோ? 25,000 எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். 25,000 வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட டாக்ஸபிள் இன்கம். இதுல ப்ரீவியஸ் இயரோட பேமெண்ட்ட வந்துட்டு என்னன்னா, ரிலேட்டடா ஃபைல் பண்ணி இந்த இந்த இதுக்கு பேமெண்ட் இந்த ஃபினான்ஷியல் இயர் பேமெண்ட் பண்ணிட்டார் இல்லையா? ஸோ இந்த 10 லேக் வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் அதாவது நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல என்னால எக்ஸ்பென்ஸ் தான் கிளைம் பண்ண முடியும். ஸோ கிளைம் பண்றதால என்னோட டாக்ஸபிள் இன்கம் 25 லேக். இந்த 10 லேக் போக பேலன்ஸ் 15 லேக்குக்கு மட்டும் நியூ டாக்ஸ் ரெஜிம் வாட் எவர் த ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் அந்த கம்பெனிக்கு ஏத்தாப்புல உள்ள டாக்ஸ் ரேட்ஸ் அவர் கட்டுற மாரி வரும். ஸோ எல்லாருக்கும் என்ன ஒரு இங்க ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா,
பெனால்ட்டி கட்டுற மாதிரி இருக்கும், பெனால்ட்டி கட்டுற மாதிரி இருக்கும். நீங்க போய் எங்கேயும் போயிட்டு கவர்மெண்ட்டுக்கோ இல்ல யாருக்குமே போயிட்டு பெனால்ட்டியை கட்ட கொடுக்க போறது கிடையாது. இது வந்து எப்படின்னா டிஸ்அலவன்ஸ் தான் ஆகும். அதாவது எப்படி வந்துட்டு உங்களுக்கு இந்த டிடிஎஸ் ப்ரொவிஷன்லாம் வந்துட்டு நீங்க டிடிஎஸ் படிக்கலையோ 30% உங்களுக்கு டிஸ்அலவன்ஸ் ஆகும் இல்லையா? சேம் சினாரியோ தான் இங்க. அதே மாரி நீங்க எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, வித்தின் த டியூ டேட்க்கு நீங்க பேமெண்ட் குடுக்கல. அத நீங்க ஆட் பேக் பண்ணிட்டு நீங்க டாக்ஸ் கட்டுற மாரி இருக்கும். சப்சிக்வெண்ட் ஃபினான்ஷியல்ல நீங்க அதுக்கு எக்ஸ்பென்ஸா கிளைம் பண்ணிக்கிறீங்க. இதுதான் இந்த புரோவிஷனோட உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றதுன்றது டீடைலா இருக்கு. ஆ. இப்போ எல்லாருக்கும் இங்க ஒரு டவுட் என்னன்னா, என்னோட எம்எஸ்எம்இ என்னோட சப்ளையர் அவர் எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரா? இல்லையா? எப்படி எனக்கு தெரியும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத நம்மளால போய் வெளியில எங்கேயாவது செக் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஆ ஒரே ஒரு இருக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட எம்எஸ்எம்இ சப்ளையர் இருக்கார் இல்லையா? எம்எஸ்எம்இ சப்ளையர் கிட்ட போயிட்டு, நீங்க எனக்கு சர்டிஃபிகேட் குடுக்கணும். அவங்க வந்துட்டு என்ன டைப்ல சர்டிஃபிகேட் ஏன்னா, உங்களோட சப்ளையர் வந்துட்டு நான் மேனுஃபேக்சர்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருந்துட்டு, நான் வந்து ட்ரேடர்ன்னு கூட சொல்லலாம். இல்ல ட்ரேடர்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நான் வந்துட்டு சர்வீஸ் இல்லன்னா வந்துட்டு ஆ மேனுஃபேக்சர் கூட அவர் வந்து மாத்தி சொல்றாரு இல்லையா? அவர் சொன்னார்ன்ற ஒரு அசம்ப்ஷன்ல நீங்க போயிடக்கூடாது. பெஸ்ட் என்னன்னா, அவர்கிட்ட இருந்து சர்டிபிகேட் ஆர் டிக்ளரேஷன் வாங்குனா மட்டும் தான் உங்களுக்கு இது பண்ண முடியும். ஏன்னா, அவரு மேனுஃபேக்சரிங் சொல்லிட்டாருன்னா, இந்த புரொவிஷன் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். அவர் வந்து ட்ரேடர்ன்னு சொல்லிட்டாரு. அதனால வந்து எனக்கு கண்ண மூடிட்டு நான் போயிட்டேன் அந்த மாரி சொல்லிட்டீங்கன்னா, நம்ம சொல்ல முடியாதுல்ல. பிளைண்டா சொல்ல முடியாது. ஸோ பெட்டர் அவங்ககிட்ட இருந்து சர்டிபிகேட் ஆர் டிக்ளரேஷன் வாங்குனீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது பெட்டரா இருக்கும். செகண்ட் இப்போ இந்த 43 பி ஹெச்ன்றது வந்து பாத்தீங்கன்னா, நான் எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா மட்டும் தான் எனக்கு இது அப்ளிகபிளா? இல்ல எனக்கு இதுல நான் ரிஜிஸ்டரே பண்ணலன்னா எனக்கு அப்ளிகபிள் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எம்எஸ்எம்இ கீழ நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தா மட்டும் தான் உங்களுக்கு இந்த புரோவிஷன் அப்ளிகபிள் ஆகும். எம்எஸ்எம்இக்கு கீழ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா, இந்த புரோவிஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஆகாது. அண்ட் இப்போ எல்லாரும் ஒரு பெருசா கேட்கிற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக் குடுக்குறதுனால என்ன உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பிஹெச் என்ன சொல்லுது? பேமெண்ட் பண்ணிருக்குன்னு சொல்லுது இல்லையா? ஸோ நான் செக் இஷ்யூ பண்ணிட்டேன். என்னோட சப்ளையர் வந்து அவர் பேங்க் அக்கவுண்ட்ல வந்துட்டு அவர் டெபாசிட் பண்ணிக்கல எதுவும் சொல்றதுனால வந்து இந்த நீங்க புரோவிஷன கம்ப்ளை பண்ணிக்க முடியுமான்றது எல்லாரோட ஒரு கேள்வியா இருக்கு. நெறைய பேர் கேட்கறாங்க. பட் இது நான் இந்த 43 பிஹெச் இந்த செக் புரோவிஷன் செக் டெபாசிட் பண்றத பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி 43 பி அந்த செக்ஷன் என்ன சொல்லுதுன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப அத பார்த்தா தான் உங்களுக்கு இது புரியும் கண்டிப்பா. 43 பி என்னன்னா, சம் எக்ஸ்பென்சஸ் அலோவ்ட் ஒன்லி ஆன் பேமெண்ட் பேசிஸ் விச் மீன்ஸ் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ ஜிஎஸ்டி பேயபிள் ஃபார் த மந்த் ஆஃப் மே மந்த் அப்படின்னு வச்சுக்கலாமே. சாரி மார்ச் மந்த். மார்ச் 2023 ஜிஎஸ்டி பேயபிள் நீங்க எப்ப கட்டுவீங்க? ஏப்ரல் 2023 கட்டுவீங்க. 24 கட்டுவீங்க இல்லையா? ஸோ செக்க குடுத்தா நான் என்னோட ஜிஎஸ்டி லைபிலிட்டி நான் டிஸ்சார்ஜ் பண்ணிட்ட மாரி உங்களுக்கு அஸ்யூம் ஆகும். இல்லையா? ஒன்ஸ் நீங்க செக் குடுப்பீங்க. அது வந்துட்டு போர்ட்டல்ல கிரெடிட் ஆகும். கிரெடிட் ஆனதுக்கப்புறம் ஆ அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிஎஸ்டி திருப்பி பே பண்ணணும். அப்ப நான் மட்டும் தான் என்னோட ஜிஎஸ்டி லைபிலிட்டி நான் வந்து டிஸ்சார்ஜ் பண்ண மாரி கன்சிடர் ஆகும் இல்லையா? சேம் சினாரியோ தான். அதனால இப்போ 43 பி வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க செக் குடுக்குறதுனால வந்துட்டு நீங்க இந்த புரோவிஷன கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. இந்த பேமெண்ட்டும் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து டெபிட் ஆகியிருக்கணும் கம்பல்சரி. அப்ப நான் மட்டும் தான் உங்களால வந்துட்டு இத எக்ஸ்பென்ஸ் தான் கிளைமே பண்ண முடியும். ஓகே. ஃபர்தர் இந்த செக்ஷன் வந்து நான் ஹேண்ட் ஓவர் டூ அன்புகட்சி. ஷி வில் எக்ஸ்பிளைன் அபவுட் டிப்ஸ் ஃபார் ஃபைனலைசேஷன் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ். உங்களுக்கு புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் எப்படி அ நீட்டா மெயின்டெயின் பண்ண முடியும். இயர் எண்ட் வரப்போகுது இல்லையா? எப்படி வந்துட்டு ஃபைனலைசேஷன் பண்ணலாம். எந்த பெஸ்ட் பிராக்டிஸ்ல எப்படி வந்துட்டு நம்ம ஈஸியா இது பண்ணலான்றத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. Thank you, Arun sir. Good afternoon, all. I am Anbukarasi from Taxation Department. So, new tax regime and old tax regime and section 43 பத்தி detailed explanation அருண் சார் கொடுத்தாங்க. இப்போ நம்ம tips for finalization of books of accounts பார்க்கலாம். Okay. In books of accounts, we have two components. ஒன்னு profit and loss account, இன்னொன்னு balance sheet. இதுல நம்ம first பார்க்க போறது profit and loss account. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அக்கவுண்டிங் ஆஃப் இயர் எண்ட் என்ட்ரிஸ். இப்போ எதுக்கு வந்து நம்ம இயர் எண்ட் என்ட்ரிக்கு கரெக்டா அக்கவுண்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, சின்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்னா என்ன, நம்ம ஒரு அந்த ஃபைனான்ஷியல் இயருக்கு நம்ம எவ்வளவு ப்ராஃபிட் வந்து நம்ம ஏர்ன் பண்ணிருக்கோம், அப்படி எல்லாம் எக்ஸ்பென்ஸ் வந்து எவ்வளவு இன்கர் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத சொல்றது தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட். ஸோ மெனி பீப்புள் லைக் பேங்கர், இன்வெஸ்டர், அவங்க எல்லாம் வந்து உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ல தான் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஒன்னு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, அப்படி எல்லாம் லோன் கொடுப்பாங்க. ஸோ அதனால நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் ஷுட் பி கரெக்ட் அண்ட் கிளீனா இருக்கணும். அதுக்காக தான் நம்ம அக்கவுண்டிங் ஆஃப் இயர் அண்ட் என்ட்ரிஸ் பண்றோம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் எக்ஸ்பென்சஸ். நம்ம எக்ஸ்பென்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கமிஷன் பேயபிள். கமிஷன் பேயபிள் இந்த சென்ஸ், நீங்க நீங்க இப்போ ஒரு பர்டிகுலர் உங்க சப்ளையர் கிட்ட இருந்து நீங்க ஒரு பல்கா பர்ச்சேஸ் பண்றீங்க. இந்த ஒரு ஃபைனான்ஷியல் இயர்ல நீங்க இந்த குறிப்பிட்ட லிமிட்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது கமிஷன் கொடுக்கலாம், லைக் வால்யூம் டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க இயர் எண்ட்ல தான் கொடுப்பாங்க மோஸ்டா. ஸோ
ஸோ அதனால அந்த இயர் எண்ட்ல அவங்க கொடுக்குறப்போ நீங்க அதை கரெக்டா நோட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களா உங்க புக்ஸ்ல, அதை செக் பண்ணணும். ஸோ இப்போ நீங்க யாருக்காவது வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்றீங்க, லைக் யார்கிட்ட இருந்தா லோன் வாங்கியிருந்திருக்கீங்க, ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க கரெக்டா அந்த அதுக்கான இன்ட்ரெஸ்ட் பே பண்ணதை கரெக்டா வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களாங்கிறது செக் பண்ணணும். அப்புறம் டெப்ரிசியேஷன். ஸோ டெப்ரிசியேஷன் எல்லாமே வந்து நம்ம இயர் எண்ட்ல தான் டெப்ரிசியேஷன் போடுவோம் இல்லைங்களா? ஸோ அது கரெக்டா போட்டிருக்கோமான்னு பார்க்கணும். அது இல்லாம சேலரி, ரெண்ட் இதெல்லாம் வந்து எவ்ரி மந்த் வந்து இன்கர் ஆகிற எக்ஸ்பென்சஸ். ஸோ இது போல எந்த உங்களுக்கு எது ஷோரோ, ஐ மீன் இது வந்து இப்போ இந்த எக்ஸ்பென்ஸ்னா அது 12 மந்த்ஸ்க்கும் இன்கர் ஆகும் அப்படின்னு நீங்க ஷோரா இருந்தீங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து நீங்க மார்ச் மந்த்துக்கு கண்டிப்பா வந்து பேயபிள் என்ட்ரி போடணும். இப்போ ஒருவேளை நீங்க மார்ச் மந்த் இப்போ வந்து மார்ச் மந்த்துக்கான ரெண்டை நீங்க ஏப்ரல்ல தான் பே பண்ணுவீங்க. ஸோ அதனால நான் ஏப்ரல்ல வந்து என்ட்ரி போட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இப்போ உங்க ஃபைனான்சியல் இயர் 22, 23, 24 வச்சுக்கோங்க. மார்ச் மந்த்துக்கான என்ட்ரி வந்து நீங்க போடல. அது வந்து நீங்க ஏப்ரல்ல போட்டீங்கன்னா உங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ஜஸ்ட் 11 மந்த்துக்கான ரெண்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த கேஸ்ல உங்களோட ப்ராஃபிட் வந்து 20 உங்களோட ப்ராஃபிட் வந்து அந்த அமௌண்ட்னால கொஞ்சம் அதிகமாயிடும். இதே வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அந்த மந்த்துக்கான ரெண்ட்டையும் சேர்த்து, ஸோ உங்களோட ப்ராஃபிட் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஸோ அதனால நீங்க 12 மந்த்ஸ்க்கான எக்ஸ்பென்ஸையும் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். பேயபிளா இருந்தா அந்த பேயபிள் வந்து கரெக்டா ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா வந்து இன்கம், இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள். இப்போ நீங்க யாருக்காவது ஹேண்ட் லோன் கொடுத்துருக்கலாம். ஸோ அவங்க கிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வருதா, ஒரு வரலன்னா நம்ம ரிசீவபிள் என்ட்ரி போடணும். அப்புறம் கமிஷன் ரிசீவபிள். ஸோ யாராவது வந்து உங்களுக்கு கமிஷன் கொடுக்க வேண்டியது இருக்கு, பட் இன்னும் வரல. ஸோ அதுக்கான கமிஷன் ரிசீவபிள் என்ட்ரி. அதுக்கப்புறம் வேற ஏதாவது மந்த்லி ரெக்கரிங் ரிசீவபிள்ஸ் இருந்தா நீங்க அதுக்கான என்ட்ரி வந்து புக் பண்ணணும். நெக்ஸ்ட் Form 26 says reconciliation. So as you all know, Form 26 is annual tax statement. இப்ப யார் வந்து இப்போ உங்களோட டிடக்டார் இப்போ உங்களுக்கு பே பண்றவங்க உங்களுக்கு வந்து டிடிஎஸ் டிடக்ட் பண்ணிட்டு தான் மீதி அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ அவங்க டிடிஎஸ் டிடக்ட் பண்ணிட்டு அவங்க ஃபைல் பண்ணா மட்டும் தான் 26 டேஸ்ல நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நமக்கு 26 டேஸ் ரிஃப்ளெக்ட் ஆனா மட்டும் தான் நம்மளால டிடிஎஸ் வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ தெர் ஆர் 2 சிச்சுவேஷன். இப்போ வந்து நம்ம புக்ஸ் அண்ட் 26 டேஸ் பார்க்கலாம். சிச்சுவேஷன் 1 பாத்தீங்கன்னா புக்ஸ்ல வந்து அதிகமா இருக்கு, 26 டேஸ்ல கம்மியா இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா உங்களோட கன்சர்ன்ட் பார்ட்டி, விச் மீன்ஸ் யார் வந்து உங்களுக்கு டிடிஎஸ் ரிடக்ட் பண்ணாங்களோ அவங்க வந்து இன்னும் ஃபைல் பண்ணல அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கன்சர்ன்ட் பார்ட்டி கிட்ட நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும், இது போல ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இதை செகண்ட் சினாரியோ பாத்தீங்கன்னா புக்ஸ்ல கம்மியா இருக்கு, 26 டேஸ்ல அதிகமா இருக்கு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஸோ 26 டேஸ்ல அதிகமா இருக்கு, புக்ஸ்ல கம்மியா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா நீங்க வந்து புக்ஸ்ல சில என்ட்ரிஸ் போடல அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிட்டு எந்த என்ட்ரி வந்து போடலையோ அதை வந்து நம்ம புக்ஸ்ல அக்கௌண்ட் பண்ணணும். இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இப்போ புக்ஸ்ல வந்து நீங்க என்ட்ரி போட்டிருப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. இப்போ புக்ஸ்ல வந்து நீங்க டிடிஎஸ் ரிசீவபிள் 5 lakhs போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இதே ஃபார்ம் 26 டேஸ்ல 3 lakhs மட்டும் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த கேஸ்ல கம்மியா ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால மீதி 2 lakhs வந்து உங்க சப்ளையர் வந்து ஃபைலே பண்ணலன்னு அர்த்தம். ஸோ அதனால நீங்க அவங்க கிட்ட சொல்லி அதை ஃபைல் பண்ண வைக்கலாம். ஸோ சப்சிக்வெண்டா நீங்க அதுக்கான டிடிஎஸ் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் கேசஸ்ல என்னன்னா, நீங்க அதுக்கான என்ட்ரி கரெக்டா புக்ஸ்ல போட்டா மட்டும்தான் உங்களோட பார்ட்டியோட பேலன்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் மேட்ச் ஆகும். ஸோ அதனால இது ரெண்டும் வந்து கரெக்டா இருக்கணும். Then TDS. So TDS, as we all know, TDS has to be deducted. இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒரு த்ரெஷோல்ட் லிமிட்னு இருக்கு. அந்த த்ரெஷோல்ட் லிமிட்க்கு மேல நம்ம பே பண்ணோம்னா நம்ம அவங்களுக்கு டிடிஎஸ் டிடக்ட் பண்ணணும். எந்தெந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்ட், கமிஷன், ப்ரொஃபஷனல் ஃபீஸ், சேலரி, இன்ட்ரெஸ்ட் அண்ட் பர்ச்சேஸ். ஸோ ரெண்ட் பாத்தீங்கன்னா 194 IB. இப்போ நீங்க ஒரு பார்ட்டிக்கு 2,40,000 மேல ரெண்ட் பே பண்றீங்கன்னா அந்த கேஸ்ல நீங்க 10% வந்து டிடிஎஸ் டிடக்ட் பண்ணணும். அது போல இன்ட்ரெஸ்ட், as we all know, இன்ட்ரெஸ்ட் தென் பர்ச்சேஸ். இந்த பர்ச்சேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 194Q. இப்போ நீங்க ஒரு பர்டிகுலர் பார்ட்டி கிட்ட இருந்து 50 lakhs மேல ஒரு ஃபைனான்சியல் இயர்ல பர்ச்சேஸ் பண்றீங்க. அந்த கேஸ்ல யூ ஹாவ் டு டிடக்ட் டிடிஎஸ் அட் 0.1% ஆன் த வேல்யூ எக்ஸீடிங் 50 lakhs. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டா புக் பண்ணிருக்கோமான்னு பார்க்கணும். அப்பதான் வந்து ஏன்னா இது வந்து டாக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ். நம்ம வந்து இந்த இந்த அமௌண்ட்ல நம்ம இந்த எக்ஸ்பென்ஸ் நம்ம இன்கர் பண்றப்போ டிடிஎஸ் டிடக்ட் பண்ணிட்டு தான் பே பண்ணணும். ஒருவேளை நம்ம டிடிஎஸ் டிடக்ட் பண்ணிட்டு பே பண்ணலன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, will your expenses be allowed if TDS not deducted? The answer is yes, disallowance of expenses. ஓகே, இப்போ வந்து பாருங்க இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் இன்கர்ட் ஃபார் த மந்த் ஆஃப் ஜூன் 22 rupees 1 lakh. ஸோ ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் வந்து as per செக்ஷன் 194J படி
ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் 30,000க்கு மேல நீங்க பே பண்றப்போ யூ ஹேவ் டு டிடக்ட் டிடிஎஸ் அட் த ரேட் ஆஃப் 10%. பட் இந்த கேஸ்ல டிடிஎஸ் வந்து அவங்க இன்னும் டிடக்ட் பண்ணல. ஸோ இந்த கேஸ்ல என்ன பாத்தீங்கன்னா 30% ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் ஷுட் பி டிஸ்அலவுட். இப்போ வந்து நான் ஒரு ரெசிடென்ட்டுக்கு பே பண்றேன். நான் வந்து ஒரு ரெசிடென்ட்டுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் சார்ஜ் பே பண்றேன். நான் வந்து ஆனா டிடிஎஸ் டிடக்ட் பண்ணலன்னா எனக்கு 30% ஆஃப் த எக்ஸ்பென்ஸ் வந்து டிஸ்அலவ் ஆகும். இதே வந்து நான் ஒரு நான் ரெசிடென்ட்க்கு பே பண்றேன்னா, இதே ஒரு நான் நான் ரெசிடென்ட்டுக்கு நான் ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் பே பண்றேன். அந்த கேஸ்ல 100% ஆஃப் த எக்ஸ்பென்சஸ் விச் பி டிஸ்அலவுட். 100%னா என்னன்னா இப்போ 1 லேக்ல 100%. ஸோ 1 லேக் வந்து நம்ம டிஸ்அலவ் பண்ணணும். அதுக்கான டாக்ஸும் பே பண்ணணும். லெட்ஸ் ஹேவ் அ குவிக் போல். ஸோ உங்க முன்னாடி ஒரு கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து கரெக்டா தான். ஆக்சுவலி இட் இஸ் 50-50. ஓகே, சில பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் டிடிஎஸ் ப்ரொவிஷன் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து 194Q. இப்போ வந்து ஏபிசி லிமிடெட் பர்ச்சேஸ் பண்றாங்க, 80 lakhs பர்ச்சேஸ் பண்றாங்க ஒரு பார்ட்டி கிட்ட இருந்து. ஸோ டிடிஎஸ் வந்து எவ்வளவு டிடக்ட் பண்ணுனா 80 lakhs மைனஸ் 50 lakhs. ஸோ 30 lakhsல 0.1% வந்து டிடிஎஸ் டிடக்ட் பண்ணணும். பட் 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 வந்து அவங்க டிடிஎஸ் டிடக்ட் பண்ணல. ஸோ இந்த கேஸ்ல வந்து இது வந்து டிசால்வ் ஆகுமா அப்படின்னு கேக்குறாங்க. எவ்வளவு அமௌண்ட் வந்து டிசால்வ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம as per 194Q நம்ம டிடிஎஸ் டிடக்ட் பண்ணணும். எவ்வளவு அமௌண்ட் டிசால்வ் ஆகும் பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம எவ்வளவு அமௌண்ட்ல டிடிஎஸ் டிடக்ட் பண்ணணும், 80 lakhs மைனஸ் 30 lakhs, 80 lakhs மைனஸ் 50 lakhs. ஸோ 30 lakhs வந்து நம்ம டிடிஎஸ் டிடக்ட் பண்ணணும். அந்த 30 lakhsல 30% should be disallowed. Then GST reconciliation. ஸோ நம்ம வந்து ஜிஎஸ்டி ரெக்கன்சிலேஷன் எதுக்கு பண்றோம்னா 1 and 3B அண்ட் புக்ஸ் மூணுமே மேட்ச் ஆனதா மட்டும்தான் நம்மளால வந்து அது வந்து கரெக்ட் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டிஆர் 1 and 3B ஒரு மேட்ச் ஆகலைன்னா நமக்கு நோட்டீஸ் வர கூட சான்ஸ் இருக்கு. ஸோ சேல்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஜிஎஸ்டிஆர் 1 and 3Bல என்ன டிஃபரன்ஸ் வரலாம், 1 and 3Bல எதனால டிஃபரன்ஸ் வருது வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், அப்புறம் 1 வெர்சஸ் புக்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அண்ட் 3B வெர்சஸ் புக்ஸ். அதுவும் பர்ச்சேஸ்ல பாத்தீங்கன்னா 2B வெர்சஸ் புக்ஸ் அண்ட் 2B வெர்சஸ் 3B. ஸோ இதுல டிஃபரன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாங்கிறது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவுட்புட் ரெக்கன்சிலியேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 வெர்சஸ் ஜிஎஸ்டிஆர் 3B பார்க்கலாம். ஜிஎஸ்டிஆர் 1 வந்து அதிகமா இருக்கு அண்ட் ஜிஎஸ்டிஆர் 3Bல நம்ம கம்மியா சேல்ஸ் காமிச்சிருக்கோம். இதுக்கு என்ன இப்ப இந்த சினாரியோல ஜிஎஸ்டிஆர் 1 வந்து கரெக்ட்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ நம்ம ஜிஎஸ்டிஆர் 3B ஆல்ரெடி ஃபைல் பண்ணிட்டோம், அது கம்மியான அமௌண்ட் வச்சு ஃபைல் பண்ணிட்டோம். ஸோ அதனால நம்ம சப்சிக்வெண்ட் மந்த்ல அந்த மீதி அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த கம்மியா ஃபைல் பண்ணதுக்கும் 1 and 3Bக்கு இருக்கிற டிஃபரன்ஸா நம்ம சப்சிக்வெண்ட் மந்த்ல ஃபைல் பண்ணோம் அலாங் வித் இன்ட்ரெஸ்ட். செகண்ட் சினாரியோ ஜிஎஸ்டிஆர் 1ல அதிகமா இருக்கு அண்ட் ஜிஎஸ்டிஆர் 3Bல கம்மியா இருக்கு. ஸோ இந்த கேஸ்ல ஜிஎஸ்டிஆர் 3B கரெக்ட்னா நம்ம என்ன பண்ணணும்னா சப்சிக்வெண்ட் மந்த்ல ஜிஎஸ்டிஆர் 1 அமெண்ட் பண்ணணும். சினாரியோ 3 ஜிஎஸ்டிஆர் 1ல கம்மியா இருக்கு அண்ட் ஜிஎஸ்டிஆர் 3Bல அதிகமா இருக்குன்னா இப்ப ஜிஎஸ்டிஆர் 1 கரெக்ட்ங்கிற கேஸ்ல என்ன பண்ணணும்னா நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 சப்சிக்வெண்ட் மந்த்ல அமெண்ட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி 3Bல அதிகமா பே பண்ணிட்டோம் இல்லையா, அதை வந்து சப்சிக்வெண்ட் மந்த்ல நம்ம ரீஃபண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். தென் ஜிஎஸ்டிஆர் 1 கம்மியா இருக்கு அண்ட் ஜிஎஸ்டிஆர் 3B அதிகமா இருக்கு. இந்த கேஸ் ஜிஎஸ்டிஆர் 3B கரெக்ட்னா தென் we have to make amendment in GSTR 1. Then output reconciliation GSTR 1 versus books. Actually இந்த 1 versus booksக்கும் 3B versus booksக்கும் ஒரே வந்து சேம் ரூல்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 1ல அதிகமா இருக்கு அண்ட் புக்ஸ்ல கம்மியா இருக்கு. ஸோ இந்த கேஸ்ல ஜிஎஸ்டிஆர் 1 கரெக்ட்னா நம்ம ஏதோ என்ட்ரிஸ் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அதனால நம்ம புக்ஸ்ல வந்து என்ட்ரிஸ் பாஸ் பண்ணணும். அண்ட் தென் ஜிஎஸ்டிஆர் 1 அதிகமா இருக்கு அண்ட் புக்ஸ் கம்மியா இருக்கு. இந்த கேஸ்ல வந்து புக்ஸ் கரெக்ட்னா நம்ம வந்து ஜிஎஸ்டிஆர் 1 சப்சிக்வெண்ட் மந்த்ல அமெண்ட் பண்ணணும். தென் ஜிஎஸ்டிஆர் 1 கம்மியா இருக்கு அண்ட் புக்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இந்த கேஸ்ல வந்து ஜிஎஸ்டிஆர் 1 தான் கரெக்ட்னா ஸோ நம்ம வந்து புக்ஸ்ல அதிகமா என்ட்ரி போட்டிருக்கோம். ஸோ ஏதாவது டூப்ளிகேட் என்ட்ரிஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணணும். தென் ஜிஎஸ்டிஆர் 1ல கம்மியா இருக்கு அண்ட் புக்ஸ்ல அதிகமா இருக்கு. இந்த கேஸ்ல புக்ஸ் கரெக்ட்னு வச்சுங்கன்னா நம்ம ஜிஎஸ்டிஆர் 1ல அமெண்ட் பண்ணுவோம் இன் சப்சிக்வெண்ட். ஸோ நான் ஜிஎஸ்டிஆர் 1 வெர்சஸ் புக்ஸ்க்கு சொன்ன மாதிரி தான். ஸோ ஜிஎஸ்டிஆர் 3B அண்ட் வெர்சஸ் புக்ஸும் சேம் ஆஸ் யூஷுவல். தென் இன்புட் ரெக்கன்சிலியேஷன்.
ஃபர்ஸ்ட் 2B வெர்சஸ் 3B. ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா 2B அதிகமா இருக்கு அண்ட் 3B கம்மியா இருக்கு. எதனால வந்து 2Bல வந்து அதிகமா இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இட் மேபி இன்எலிஜிபிள் கிரெடிட். இப்ப நீங்க ஏதாவது கார் பர்ச்சேஸ் பண்ணிருக்கலாம். ஸோ அந்த கேசஸ்ல உங்க 2Bல ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் ஆனா நீங்க 3Bல அதை கிளைம் பண்ண முடியாது, ஏன்னா இன்எலிஜிபிள் கிரெடிட். அப்புறம் இன்னொரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, சப்ளையர் வந்து உங்க சப்ளையர் ஃபைல் பண்ணிருப்பாங்க GSTR 1. ஸோ அதனால உங்களுக்கு GSTR 2Bல ரிஃப்ளெக்ட் ஆயிருந்திருக்கும். பட் ஆனா நீங்க இன்னும் அந்த இன்வாய்ஸ் ரிசீவ் பண்ணல. ஒரு கண்டிஷன் இருக்கு, இன்வாய்ஸ் நம்ம ரிசீவ் பண்ணா மட்டும்தான் நம்மளால ITC கிளைம் பண்ண முடியும். ஸோ இந்த கேஸ்ல வந்து உங்க சப்ளையர் வந்து இஷ்யூ இன்னும் உங்களுக்கு இன்வாய்ஸ் கொடுக்கல, அதனால நம்ம கிளைம் பண்ணல. ஸோ அதனால 3B வந்து கம்மியா இருக்கலாம். ஸோ வாட் ஆர் ஆக்ஷன் டு பி டேக்கன்னா, நம்ம வந்து இன்எலிஜிபிள் கிரெடிட்டுக்கான ITC கிளைம் பண்ணக்கூடாது, அது எல்லாருக்கும் தெரியும். தென் இன்னொன்னு, ஓகே, நம்ம வந்து அப்புறம் எப்ப வந்து என்ட்ரி வந்து நம்ம புக்ஸ்ல போடுறோமோ அப்பதான் வந்து நம்ம ITC கிளைம் பண்ண முடியும். தென் GSTR 2B அதிகமா இருக்கு அண்ட் 3B கம்மியா இருக்கு. GSTR 2B வந்து கம்மியா இருக்கு அண்ட் 3B அதிகமா இருக்கு. இந்த கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சப்ளையர் வந்து போன மந்த் இன்வாய்ஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க, பட் ஆனா நம்ம வந்து அவைல் பண்ணல. ஸோ இந்த கேஸ்ல நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம்டு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு. ஸோ வந்து போன மந்த் 2Bல இப்போ மார்ச் மந்தோட 2Bன்னு வச்சுக்கோங்க. மார்ச் மந்தோட 2Bல அந்த இன்வாய்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, பட் ஆனால் நம்ம அவைல் பண்ணலன்னா நம்ம எதுல காமிக்கணும்னா டேபிள் 4B2ல காமிக்கணும் நம்ம அவைல் பண்ணல அப்படின்னு சொல்லி. அதை பண்ணா மட்டும்தான் நம்மளால சப்சிக்வெண்ட் மந்த்ல அதுக்கான ITC கிளைம் பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலி இந்த நம்ம எப்பவுமே 2Bக்கு எக்ஸஸா 3B வந்து கிளைம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்கு. நீங்க ஒரு அப்படி கிளைம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸ் வர சான்ஸ் இருக்கு, DRC 01 ஸ்பீச். அப்படி வந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து நம்ம கிட்ட வேலிட் ரீசன் இருந்துச்சுன்னா நம்ம அதை ஜஸ்டிஃபை பண்ணலாம். தென் டெப்ரிசியேஷன். ஸோ டெப்ரிசியேஷன் நமக்கு தெரியும், நம்ம அதிகமாக ஃபிக்ஸட் அசெட்ஸ் வந்து யூஸ் பண்றோம் இன் பிஸ்னஸ் ஃபார் அவர் பிஸ்னஸ். ஸோ ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் வந்து அந்த ஃபிக்ஸட் அசெட்டோட வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது வந்து நம்ம எப்படி அக்கௌண்ட் பண்றோம்னா அதான் டெப்ரிசியேஷன். ஸோ இது வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ற டெப்ரிசியேஷன் ரேட். ஃபார் பிளான்ட் அண்ட் மிஷினரி இட் இஸ் 15%, furniture and fittings 10%, and for computer and computer software it is 40%, and intangible assets பாத்தீங்கன்னா it is 25%, buildings residential அந்த 5%, non-residential அந்த 10%. ஆக்சுவலி இது எதுக்காக வந்து நம்ம கரெக்டா இந்த ரேட்ல வந்து ஸ்பெசிஃபை பண்றோம்னா, இப்போ ஒருவேளை நீங்க ஆக்சுவலி இது வந்து as per இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து இதை வந்து ஸ்பெசிஃபை பண்றாங்க. இதே பிளான்ட் அண்ட் மிஷினரி நீங்க 15%க்கு பதில் 10% வந்து ரெக்கார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்னா, நீங்க வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து கம்மியா கிளைம் பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ கம்மியா கிளைம் பண்ணீங்கன்னா உங்க ப்ராஃபிட் அதிகமா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க டாக்ஸும் பே பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அதனால நம்ம இந்த ரேட்ல வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கரெக்டா இருக்கும் அண்ட் நம்ம ப்ராஃபிட்டும் வந்து ட்ரூவா இருக்கும். தென் இதோட என்ட்ரி என்னன்னு பாத்தீங்கன்னா, டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் அக்கௌண்ட் அண்ட் டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். So this is all about some of the tips for finalization of profit and loss account. So next on the balance sheet, இதை வந்து கவிராஜ் சார் பார்ப்பாங்க. So handing over to கவிராஜ் சார். Thank you, Anmukasi. Good evening to all. So இப்போ இந்த டாபிக் பேலன்ஸ் ஷீட்டை பற்றி நான் பேசுகிறேன். இப்போ பேலன்ஸ் ஷீட் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து இட்ஸ் அ ஃபேஸ் ஆஃப் அ கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனி வந்து ப்ரொஃபைலில் பார்க்கணும், போர்ட்ஃபோலியோ பார்க்கணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட்டை பேஸ் பண்ணி தான் போவாங்க. எப்படி வந்து கம்பெனி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இன் தி பாஸ்ட், போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம். ஸோ அதனால தான் இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வில் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் வந்து வெரிஃபிகேஷன் ஆஃப் ஓப்பனிங் பேலன்ஸஸ். ஏன் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஓப்பனிங் பேலன்ஸஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னாக்கா, ப்ரீவியஸ் இயர் ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்கம் டேக்ஸ்ல ரிட்டர்ன் நம்ம ஃபைல் பண்ணிடுவோம். ஃபைல் பண்ண போகிறது ஒரு சில லெட்ஜஸ்ல என்ன க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ரெக்கார்ட் இருக்கும். ஸோ அதே க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம ஓப்பனிங் வந்து வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு we have to go through and we have to check. If suppose வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் மிஸ் மேட்ச் இருந்ததுனாக்கா we have to rectify the same. நம்ம ரிப்போர்ட் போன வருஷம் நம்ம என்ன இன்கம் டேக்ஸ்ல ஃபைல் பண்ணியிருக்கோமோ அதே தான் இங்கே ஓப்பனிங் பேலன்ஸாக வரணும், தவிர அதை தவிர்த்து எந்த ஒரு ஃபிகரும் வரக்கூடாது, மிஸ்மேட்ச் ஆகவும் கூடாது. இது ரொம்ப மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஏன்னா ஃபைனலைசேஷன் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் இப்போ பேலன்ஸ் ஷீட்ல பாத்தீங்கன்னா 2 ஃபேஸ் இருக்கு. ஒன் வந்து லயபிலிட்டி, அனதர் ஒன் அசர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ லயபிலிட்டிஸ்னா என்னன்னாக்கா எனிதிங் which has to be paid to the outsiders, that's called liability சொல்லுவாங்க. ஸோ அந்த பேஸ்ல பாத்தீங்கன்னா சில சப் ஹெட்ஸ் இருக்கு which is called as capital,
லோன்ஸ், கரண்ட் லைபிலிட்டிஸ், அதுல டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ், சண்டே கிரெடிட்டர்ஸ் இத்தனை இருக்கு. ஸோ வில் கோ ஒன் பை ஒன் வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து அசட்ஸ். அசட்ஸ்ல உங்களுக்கு தெரியும் பேசிக்கலாம். ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு, லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் கரண்ட் அசட்ஸ், அதுல பிரேக்அப்ஸ் இருக்கு. வில் கோ ஒன் பை ஒன். இதெல்லாம் எதனால நம்ம இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செக்ரிகேஷன் தான் கொடுத்துருக்கணும். ஸோ பேலன்ஸ் ஷீட்னாக்க பேசிக்கா என்ன எல்லாரும் நினைச்சிருக்காங்க அப்படின்னாக்கா, எந்த வந்து லாஸ்ட் எப்படி இந்த டேலி ஆயிடுச்சு, ஸோ ஐ எம் பெர்ஃபெக்ட் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. பட் அது பெர்ஃபெக்ட் கிடையாது. எந்தெந்த இடத்துல எது லெட்ஸ் சே நம்ம லோன் வாங்கியிருக்கோம், அது நம்ம கொடுத்த மாதிரி போட்டால் நம்ம ஒத்துப்போமா? இல்லை. ஸோ அதனால பேலன்ஸ் ஷீட் டைப் ஆயிடுச்சுனாக்கா ப்ளீஸ் டோன்ட் பி ஹாப்பி தட் பேலன்ஸ் ஷீட் ஸ்டாலினா எவ்ரி திங் இஸ் பெர்ஃபெக்ட்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி திங் அந்த ஹெட்ல இருக்கான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். தட் இஸ் தி பிரைமரி திங் விச் ஹஸ் டு பி வெரிஃபைட். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் அக்கௌண்ட். உடம்பே கேபிட்டல் அக்கௌண்ட் இட்ஸ் பார்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லெட்ஸ் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஷேர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் வந்து இப்போ லெட்ஸ் 10 rupees ஃபேஸ் வேல்யூ வைப்பாங்க. அதில் 2 rupees ஃபார் அப்ளிகேஷன் மணி, 2 rupees ஃபார் அலாட்மெண்ட் மணி அண்ட் ஃபர்ஸ்ட் கால் ஃபைனல் கால் அப்படின்னு வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஷ் டிரான்சாக்ஷன்ல டீல் பண்ணக்கூடாது. அது தப்பு. எல்லாமே வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ல பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமா தான் இதை பண்ணணும். இதுதான் வந்து மெயின் திங் ஜஸ்ட் பி வெரிஃபைட். இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி ஃபார் தி கம்பெனிஸ், இட் ஆல்சோ அப்ளைட் இன் தி கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப், ப்ரொப்ரைட்டர்ஷிப், எல்லாத்துக்குமே இது அப்ளை ஆகும். வித்வுட் கேபிட்டல் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் தி பிரைமரி திங். லோன்ஸ். லோன்ஸ்ல வந்து டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் இருக்கு. செக்யூர்ட் லோன் இருக்கு, அன்செக்யூர்ட் லோன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செக்யூர்ட் லோன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ஷூர் தட் தி லோன் அவுட்ஸ்டாண்டிங் இஸ் மேட்சிங் வித் இஎம்ஐ ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் செக்யூர்ட் லோன்னா என்னன்னு சொல்றேன். இப்போ ஒரு லோன் வாங்குற பேங்க்ல 5 lakhs 10 lakhs அப்படின்னு வாங்குறோம். இது மாதிரி வாங்கும்போது பேங்க் வந்து கேட்பாங்க, இந்த 5 lakhs 10 lakhs வந்து இந்த ரீபேமெண்ட் பண்ண முடியுமா, நீங்க எதை வச்சு கேட்கறீங்க சொல்லும்போது வில் ப்ரொடியூஸ் தி பேலன்ஸ் ஷீட், ஃபைனலைஸ் பேலன்ஸ் ஷீட் கொடுப்போம். ஸோ இதை பேஸ் பண்ணி கொடுக்கும்போது நம்ம வந்து கொலாட்ரல் செக்யூரிட்டி மாதிரி நம்ம எதனா கொடுப்போம் நம்மளுக்கு. திஸ் கால்ட் செக்யூர் லோன். இட் மீன்ஸ் வாட், மை லோன் ஹஸ் பீன் செக்யூர்ட் பை தி செகண்டரி ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி லோன்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க, நம்ம கிளைண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது we should ensure that லோன் அவங்க காட்டின லயபிலிட்டி அவுட்ஸ்டாண்டிங் வந்து இஎம்ஐ பிரகாரம் இருக்கான்னு சொல்லுது. அந்த சார்ட் நம்ம எவ்ரி பேங்கர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த சார்ட் நம்ம வாங்கிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் அப்போர்ஷன் பண்ணியிருக்காங்களா, இஎம்ஐ வந்து கரெக்டாக டெபிட் பண்ணியிருக்காங்களா பார்க்கணும். திஸ் இஸ் செகண்ட் பாயிண்ட். ஸோ வைல் பாசிங் தி இன்ட்ரெஸ்ட், இது வந்து நம்மள உங்களுக்கு ஜேர்னலிஸ்ட் தெரியும், இது வந்து காம்பவுண்ட் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னாக்கா பேங்க் லோன் வாங்கிட்டோம், அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எப்படி போடுறாங்க. மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா லோனை டெபிட் பண்ணிட்டு பேங்கை வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. இது என்ன அர்த்தம்னாக்கா, நான் வாங்கின லோனு நான் வந்து இஎம்ஐ மாசம் மாசம் கட்டுறேன், 5,500 10,000 வாட் எவர் இட் மே பி, அந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் இருக்குன்றது அவங்க தெரியும். பட் இருந்தாலும் லோன்லேயே போய் டெபிட் பண்ணுவாங்க. அல்டிமேட்டா ரிசல்ட் என்ன வரும்னு சொல்லுங்க, லோன் வந்து அதிகமாக ரீபேமெண்ட் பண்ண மாதிரி காமிக்கும். அப்போ லோன் ஸ்டேட்மெண்ட் நீங்க வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா மிஸ் மேட்ச் ஆகும். லோன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ல அதிகமா இருக்கும், இங்க பார்த்தீங்கன்னா புக்ஸ்ல பார்த்தா கம்மியா இருக்கும். இட் மீன்ஸ் வாட், இந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் எடுத்துட்டு போய் லோன்ல டெபிட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதனால எங்கெல்லாம் நீங்க லோன் பாக்குறீங்களோ ப்ளீஸ் ட்ரை டு கெட் தி இஎம்ஐ சார்ட் ஃப்ரம் தி பர்சன் வித்வுட் ஃபெயில். வாங்கிட்டு அந்த லோன் டைப் ஆயிருக்கான் பாருங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் அப்ரூவ் பண்ணிருக்காங்களா பாருங்க. If the EMI entries are passed during the year without splitting the interest amount past the following entries. இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் அன்றைக்கு நம்ம எப்படி தான் போடுவாங்க. சப்போஸ் அவங்க வந்து பிரிக்கல, எல்லாமே லோன்லேயே நாங்கள் எடுத்து போய் சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் மட்டும் அந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயர் தட் இஸ் ஏபிள் டு மார்ச்சுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் போர்ஷனோ அந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் டெபிட் பண்ணி அந்த லோனு கிரெடிட் பண்ணுவோம். ஏன் லோனு கிரெடிட் பண்றோம், நாமள பேங்க் தானே கிரெடிட் பண்ணோம்னாக்கா இவன் இன்கரெக்டா லோன்ல எடுத்து போய் கிரெடிட் பண்ணி வச்சிருவான். ஸோ அதனால பேங்க் லோன் கிரெடிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க க்ளோசிங் பேலன்ஸ் டைப் ஆயிடும். இது வந்து ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் ஆக்சுவல் என்ட்ரி. இந்த இன்ட்ரெஸ்ட் டெபிட் பண்ணி பேங்க் லோன் கிரெடிட் பண்ணும்போது ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஓகே, பேங்க் ஓவர் ஆஃப் லோன் அண்ட் சிசி. பேங்க் ஓவர் ஆஃப் உங்களுக்கு தெரியும். சிசின்றது என்னன்னாக்கா இட்ஸ் கேஷ் கிரெடிட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னாக்கா உங்க ப்ரொஃபைலை வச்சு, கம்பெனிஸ் ப்ரொஃபைலை வச்சுட்டு சில பேங்க்ஸ் வந்து உனக்கு ஒரு லிமிட் தருவாங்க. நீ 5 crore வச்சுக்கோ, 10 crore வச்சுக்கோ, நீங்க வந்து விட்ரா பண்ணிக்கலாம், யூ கேன் யூஸ் இட் சிமிலர் டு தி பேங்க் ஓடி மாதிரி வச்சுக்கோங்க. இந்த சிசி இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. இதுதான் சிசின்னு சொல்லுவாங்க, கேஷ் கிரெடிட் அக்கௌண்ட். ஓகே, இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது பிஆர்எஸ் பண்ணிருக்காங்களா பார்க்கணும். சரி, எதுக்காக நம்ம பிஆர்எஸ் பண்ணணும் உங்களுக்கு எல்லாமே தெரியும். பிகாஸ் ஃபைனலைசேஷன் வந்து இன்னைக்கு நேற்று பண்றது இல்லை, நம்ம எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அப்புறம் நம்ம கரியர்ல இருந்து நம்ம பார்த்துட்டு தான் வரும். ஸோ இல்லைங்களா. ஸோ இந்த பிஆர்எஸ் நம்ம எதுக்காக நம்ம பண்றோம்னாக்கா, நம்ம வச்சுட்டு இருக்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம புக்ஸ்ல இருக்க பேங்க் க்ளோசிங் பேலன்ஸும் டைப் ஆயிருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். இது எதுக்காகனாக்கா, சப்போஸ் செக்ஸ் இஷ்யூ பண்ணிருப்போம், நம்ம புக்ஸ்ல பாத்தீங்கன்னா என்ட்ரிஸ் வந்து போட்டு செக் வந்து கிளியர்ட் அப்படின்ற மாதிரி என்ட்ரி போட்டு பேங்க் பேலன்ஸ் ரெடியூஸ் பண்ணி காப்பீங்க. பட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பேங்க் வந்து ரெடியூஸ் ஆயிருக்காது. பேங்க் பேலன்ஸ் வில் பி பேலன்ஸ் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் வந்து ஹையராகவே காமிக்கும். ஸோ டு ரிகன்சில் தி க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் தி பாஸ்புக் ஆர் க்ளோசிங் ஆஃப் தி புக்ஸ் வித் தி பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதுதான் ரிகன்சிலேஷன் பண்றோம். இப்போ கீழே பாத்தீங்கன்னா அன்கிளியர் இன்ட்ரெஸ்ட் பியாண்ட் 90 days ஷுட் பி ரிவர்ஸ்னு சொல்றாங்க. இது எதுக்கோ சொல்றோம்னாக்கா, லெட்ஸ் டேக் an example that நம்ம ஒரு செக் நம்ம இஷ்யூ பண்றோம். ஒரு செக் இஷ்யூ பண்ணா ஒரு சர்டன் வேலிடிட்டி பீரியட்னு ஒன்று இருக்கு, 90 daysன்னு சொல்லுவாங்க. அது 90 days வரைக்கும் என்னன்னா இவன் அதுக்குள்ளே போய் அந்த செக்கை வந்து ட்ரா பண்ணிடணும். அப்படி இல்லைனாக்கா இட் பிகம்ஸ் an invalid.
ஸோ நெக்ஸ்ட் நீங்க செக் இஷ்யூ பண்ணி அது ரிகன்சிலேஷன்லேயே வந்து இருக்கு 3 months இருக்குது, தட் மீன் 90 days இருக்குன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் டேல போய் நீங்க போய் ரிவர்சல் போடலாம். இப்போ ரிவர்சல் போட்டா என்ன ஆகும்? அந்த செக் வந்து முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், செக் இன்வாலிட் ஆகுது. இப்போ என்ன பண்ணணும்னா அகைன் அது வெண்டாரோ நீங்க யாருக்கு நீங்க செக் கொடுத்தீங்களோ he will come back and ask for new check. அப்போ நீங்க திரும்பி புது செக் கொடுக்கலாம். ஸோ அதுதான் வந்து அன்கிளியர் என்ட்ரிஸ் சொல்லுவாங்க. ரிகன்சிலேஷன் பர்பஸ் இதுதான். இப்போ அன்செக்யூர்ட் லோன் நம்ம போறோம். இப்போ அன்செக்யூர்ட் லோன் என்ன, செக்யூர் லோன் நம்ம பார்த்துறோம். அன்செக்யூர்ட் லோன் என்னது, செக்யூர் இல்லாம கொடுக்குது. லெட்ஸ் இப்போ வெல் நோன் விஷயம் இருக்காங்க, நம்ம ரிலேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 5 lakhs வேணும் 10 lakhs வேணும்னாக்கா பேங்க்ற மாதிரி பேக்ரவுண்ட் என்ன இருக்கு, ஷூரிட்டி என்ன இருக்கு, வாட் யார் பேலன்ஸ் ஷீட் பிஎன்எல் அப்படின்னு இல்லை. ஜஸ்ட் ஓகேப்பா நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு they will give 5 lakh or 10 lakhs on hand அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அன்செக்யூர்ட் லோன். இட்ஸ் இஸ் நாட் செக்யூர்ட்னு சொல்லிட்டு இட் மீன்ஸ் தட் வாட் யூ ஹேவ் டு பே பட் வித்வுட் எனி செக்யூரிட்டி they will give. தொடரான பிசினஸ். ஸோ இந்த மாதிரி கேஸ் நம்ம எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்களுடைய பேன் கண்டிப்பாக வாங்கணும். யூ ஷுட் என்ஷூர் தட் தி பேன் இஸ் கரெக்ட், நம்பர் 1. ரெண்டாவது கெட் தி ஆனுவல் கன்ஃபர்மேஷன் ஆஃப் தி பேலன்ஸ் ஃப்ரம் தி பார்ட்டி. ஏன்னாக்கா ஒரு வருஷமா அந்த அவுட்ஸ்டாண்டிங் என்ன இருக்குன்னு சொல்லி இந்த இஎம்ஐ சார்ட் பேங்க் லோன் பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த கன்ஃபர்மேஷனை நம்ம வாங்கிருக்கணும். என்ஷூர் தி இயர் இன்ட்ரெஸ்ட் இஸ் பெய்டு ஆர் ப்ரொவைடட் இஸ் மேட் ஃபார் பேயபிள் அமௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வருஷம் வந்து இப்போ பேங்க்கு நம்ம லோன் வாங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம பார்ட்டிஸ் கிட்ட இருந்து நம்ம லோன் வாங்கும்போது we have to pay interest or else accrue பண்ணணும். இதுல 2 things இருக்கு. அகைன் என்ன மாதிரி புக்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணி பார்க்கணும். if it is a cash basis system or mercantile basis system பாருங்க. paid and provision. if it's mercantile basis mostly பாத்தீங்கன்னா mercantile basis தான் நம்ம பண்றோம் நம்ம. so provision நம்ம போட்டா next in case of TDS is not deducted ensure that the parties filed 15G or 15H. இப்போ 15G 15H போது இப்போ ஏப்ரல் வந்து டியூ வருது. ஆக்சுவலி நம்ம இப்போ தான் பார்க்க போறோம். ஸோ 15G 15H என்னன்னாக்கா இப்போ எனக்கு டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாக்கா 15G 15H கொடுத்துடலாம். ஓகே அப்படின்னாக்கா எல்லாருமே 15G 15H கொடுத்துடலாமா அப்படின்னாக்கா இல்லை. You have to prove that my income is below the basic limit as per the Income Tax Act of 1961 அப்படின்னு நீ ப்ரூவ் பண்ணணும். இட் மீன்ஸ் வாட், லெட்ஸ் டேக் an example that எனக்கு வந்து 5 lakhs கூட தான் இருக்கு, எனக்கு வந்து நான் வந்து பேன் நம்பர் வச்சிருக்கேன் பட் ஐம் நாட் சப்போஸ் டு பே டாக்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம். இஃப் சப்போஸ் எனி பேமெண்ட் ஹஸ் டு பி டன் அண்டர் டிடிஎஸ் டிசிஎஸ் ப்ரொவிஷன் இருந்ததுனாக்கா பண்ணிடலாம். ஸோ அதுதான் ஃபார்ம் 15G. இட் மீன்ஸ் வாட், இப்போ அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஓகே நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ப்ரூஃபா 15G 15H நீங்க அவர்கிட்ட சைன் வாங்கி வச்சுட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு டிஸ்அலவன்ஸ் ப்ரொவிஷன் வந்து இன்கம் டாக்ஸ்ல எதுவும் வராது. இட் மீன்ஸ் யூ ஆர் ரெடி டு சப்மிட் தி ஃபார்ம் 15G 15H which you have received from the opponent party that not to deduct TDS. Note, this unsecured loan account without PAN has a high risk of being treated as an income tax by the Income Tax Department. Okay. Next, current liability. இப்போ நான் சொன்னேன் liability என்ன சொன்னேன், it has to be paid to the outside சொன்னேன். Okay, அது okay. But what is current liability? It means what? Current liability means payable as to be done within a year. That's what current liability அப்படின்னு சொல்லுவாங்க. It's not balloon liability, it's current liability. அதுல duties and taxes வந்து மெயினா வருது. ஏன்னாக்கா இப்ப இந்த மந்த் நீங்க ஒரு டாக்ஸ் நீங்க பிடிச்சிருக்கீங்க, ஐதர் டிடிஎஸ்ஆ இருக்கலாம், ஜிஎஸ்டியா இருக்கலாம், எனிதிங். அந்த டாக்ஸ் நீங்க பிடிச்சீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் நீங்க சப்மிட் பண்ணிடணும் வித்தின் ஸ்பெசிபிக் டியூ டேட்ல. அந்த டியூ டேட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், ஜிஎஸ்டியோ டிடிஎஸ்ஓ இருக்கும். ஸோ அதுதான் வந்து அதனால தான் இதை கரண்ட் லைபிலிட்டி வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி இன்புட் அண்ட் அவுட்புட் அக்கௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ ஆல் ஜிஎஸ்டி அவுட்புட் அக்கௌண்ட் ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் இன் ஜிஎஸ்டி பேயபிள். இது எதுக்காக இந்த என்ட்ரி போடுறோம், திஸ் இஸ் கால்ட் அஸ் காம்பவுண்ட் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. இந்த என்ட்ரி நம்ம எதுக்காக போடுறோம், திஸ் இஸ் வந்து நம்ம புக் என்ட்ரி தான். இட்ஸ் நாட் கம்பல்சரி, இட்ஸ் புக் என்ட்ரி டு ஹேவ் a clear cut idea what should be my payable for the one particular month. It should not be missed out. இதுக்கு தான் இதை சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 3 different taxes இருக்கு, as you know that IGST, CGST, SGST. Let's take an example that IGST 5,000 இருக்கு, SGST 5,000, CGST 5,000. So 15,000 rupees இருக்கு. இந்த 15,000 straight away நான் என்ட்ரி போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணாம, I know that in மூணு டிரான்சாக்ஷன் இருக்கு, இஸ் எவ்ரிதிங் கிளியர் கட்டா இருக்குன்னு. பட் இட்ஸ் நாட். இஃப் இட் இஸ் உங்களுக்கு சேல்ஸ் வால்யூம் ரொம்ப ஹெவியா இருக்குன்னாக்கா நீங்க இந்த மாதிரி போறது பெஸ்ட் உங்களுக்கு. ஏன்னா எல்லா ஜிஎஸ்டியும் வந்து ஒன்னா சேர்த்துட்டு ஒரே ஒரு பேயபிள்ன்ற ஒரு லெட்ஜர் எடுத்து வச்சுட்டோம்னாக்கா அந்த 15,000 வந்து உங்களுக்கு மிஸ் அவுட் ஆகாது. யூ வில் நாட் மிஸ் ஈவன் எனி சிங்கிள் லெட்ஜர் தி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அதுதான் இந்த காம்பவுண்ட் நம்ம ஃபாலோ பண்றோம், சஜஸ்டும் பண்றோம். இப்படிதான் நம்ம இன்புட் அக்கௌண்ட், இந்த பேயபிள் மாதிரி தான் இன்புட் ஆகும். ஆல் எலிஜிபிள் இன்புட் அக்கௌண்ட் ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபர் டு ஜிஎஸ்டி பேயபிள் அக்கௌண்ட். இதே இன்புட் ஆச்சு, இதே நான் பேயபிளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சில டவுட்ஸ் இருக்கும். அந்த பேயபிள் கூட ஆஃப்செட் பண்ண தான் இந்த இன்புட். ஸோ லெட்ஸ் சே 15,000 rupees நம்ம பேசுற மாதிரி பேயபிள் இருக்கு, உங்களுக்கு 10,000 rupees இப்போ இன்புட் இருக்குன்னாக்கா பேலன்ஸ் வந்து இட் ஷுட் பி பேயபிள் அப்படின்றது உங்களுக்கு கிளியர் கட்டா தெரியும். யூ நாட் மிஸ் அவுட் எனிதிங். அதனால தான் இதை பேயபிள் அக்கௌண்ட்லயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அப்போ நெட் பேயபிள் ஃபார் தி மந்த் யூ வில் கம் டு நோ தட். இந்த பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மள 3B ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது யூ வில் கம் டு நோ வெதர் நம்மளுக்கு இன்புட் ஆஸ் பை செட் ஆஃப் கேரி ஃபார்வர்டா இல்லை நம்மளுக்கு பேயபிள் வந்து பே பண்ணணுமான்னு சொல்லிட்டு இட் பி ரிட்டர்ன் ஃபைலிங் அப்போ உங்களுக்கு தெரியும் ஆஸ் பர் தி ஜிஎஸ்டி ப்ரொவிஷன். ஸோ இது வரைக்கும் ஐ திங்க் நீங்க உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் டிடிஎஸ் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ். ஸோ க்ளோஸ் ஆல் தி டிடிஎஸ் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் பை பாசிங் என்ட்ரிஸ். இப்போ அந்த லெட்ஜர்ஸ் டிடிஎஸ்ல பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ப்ரொவிஷன்ஸ் நிறைய இருக்கு. அதில் மேஜர் அப்ளிகபிள் ஆகுது
இப்போ நான் காமிக்கிற ஜஸ்ட் இந்த 5 செக்ஷன்ஸ் தான். ஐ மீன் 194A, 194C, 194C for contract, 194J for professional services, 194I for rent, 194A is for interest payment இருக்கு. இந்த மாதிரி டீடைல்ஸ் இருக்குல்ல, இதே மாதிரி ஜிஎஸ்டி நம்ம பேயபிளையும் இன்புட்டையும் எப்படி ஆஃப்செட் பண்ணிட்டு ஒரே லெஜர்ல எடுத்துட்டு வரோமோ அதே மாதிரி டிடிஎஸ் பேயபிள் நம்ம ஒரே லெஜர்ல எடுத்துட்டு வந்தா சிம்பிள் as that we will not miss even a single entry ன்னு சொல்லிட்டு பண்ணணும். இது we have to do on monthly basis. டிடிஎஸ் ரெமிட் பண்றதுக்கு முன்னாடி டிடிஎஸ் பேயபிள் அக்கௌண்ட் ஓகே சார், டிடிஎஸ் பேயபிள் அக்கௌண்ட் நாங்க எடுத்து வச்சுட்டோம். நான் என்ன பண்ணோம் நெக்ஸ்ட் அப்படின்னாக்கா பேயபிள் has to be paid. You know that பேங்க்ல வந்து நீங்க பே பண்ணும்போது என்ன மாதிரி மோட் ஆஃப் பேமெண்ட் பண்றீங்களோ பேங்க்ல பேமெண்ட் வெளில வந்துருப்போம். இதெல்லாம் வந்து ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன்ஸ், இது கம்பல்சரி, இது வந்து ஃபாலோ பண்ணி ஆகும். இதே மாதிரி இஎஸ்ஐ பிஎஃப் சொன்னோம். யூனோ தட் இஎஸ்ஐ பிஎஃப் வந்து அப்ளிகபிள் ஆகும்போது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. இதுல 2 திங்ஸ் இருக்கு. பிஎஃப் வந்து ப்ராடக்ட் பண்ணது 2 டைப் ஆஃப் இருக்கு. ஒன்று வந்து எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன், ஒன்று எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன். அதே மாதிரி தான் இஎஸ்ஐ உங்களுக்கு. ஸோ எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் எப்போ வரும்? எவ்ரி மந்த் நான் சேலரி பே பண்ணும்போது பிஎஃப் வந்து எம்ப்ளாயர் டிடெக்ட் பண்ணுவாங்க. அப்போ சேலரி பே பண்ணும்போது அந்த டிடெக்ட் பண்ண பார்த்து அது என்ன டிடெக்ட் பண்ணுறோ அதே சேம் கான்ட்ரிபியூஷன் எம்ப்ளாயர் ஹஸ் டு கான்ட்ரிபியூட். அந்த 2 கான்ட்ரிபியூஷன் எடுத்து வந்து இதே மாதிரி போடும்போது பேயபிள்ன்ற ஒரே லெஜர்ல வச்சிடறோம்னா காம்பனண்டே வச்சிடறோம்னா we will not miss out anything. So accounts having outstanding old outstanding should be thoroughly checked. இது என்னன்னாக்கா சண்டே கிரெடிட் நம்ம சொன்னோம். இது வந்து லைபிலிட்டியில வருது, இது ஜஸ்ட் பி பெய்டுன்னு சொல்லி. இது வந்து ஓல்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஏன் வருது அப்படின்னாக்கா நம்ம பே பண்ணாம இருந்தா ஓல்ட் அவுட்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்க. இது நம்ம எவ்ரி இயர் வந்து பே பண்ணணும். பட் அவுட்ஸ்டாண்டிங் இருந்தா we should go and check it and we should get confirmation from the client whether it has to be paid or not. If not, divorce notice has to be passed or else take action accordingly. Accounts with no movement for full year to be checked. இப்போ வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து மூவே ஆகல, எனக்கு வந்து டிடிஎஸ் கிரெடிட் ஐ மீன் சண்டே கிரெடிட் எனக்கு அப்படியே ஓப்பனிங் பண்ண இருக்குன்னாக்கா எதனால இருக்குன்னு நீங்க கோ த்ரூ அண்ட் செக். டிரான்சாக்ஷன் ஆகாம இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை நோட் டவுன் பண்ணிட்டு கிளைண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். யூ ஷுட் டேக் தட். இதை வந்து என்ன பாஸ் பண்ணலாம், டிஸ்கவுண்ட் ரிசீடா பாஸ் பண்ணலாமா அல்லது ரீபேமெண்ட் பண்ணமுன்னாக்கா இன்கமா எடுத்துன்னு போயிடலாமான்னு சொல்லி பண்ணணும். பட் இதுல வந்து மூவ்மெண்ட் ஆகாம எதுவுமே இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து நான் சொல்றது எல்லாமே பேசிக் திங், ஜஸ்ட் டு பி வெரிஃபைட். ஜஸ்ட் நம்ம பார்த்தோம்னா பேலன்ஸ் ஷீட்ல சண்டே கிரெடிட் கிரெடிட் சைடுல இருக்கா, டெபிட் சைடு சண்டே கிரெடிட் டெபிட் சைடுல இருக்கான்னு சொல்லி க்ளோஸ் பண்ண முடியாது. ஒரு லெட்ஜர் நம்ம போய் உள்ள போய் செக் பண்ணணும். ஸோ அக்கௌண்ட்ஸ் ஹேவிங் டெபிட் பேலன்ஸ் ஷுட் பி செக்ட் டு நோ தி ரீசன் ஃபார் தி சேம். ஓகே, அதே மாதிரி தான். ஸோ சண்டே டேட்டாஸும் சிமிலர் டு சண்டே கிரெடிட்டாஸ் தான். ஸோ உங்களுக்கு டெபிட் பேலன்ஸ் தான் இருக்கணும், கிரெடிட் பேலன்ஸ் இருந்தால் யூ ஹேவ் டு அனலைஸ் இட். ஓகே, இப்போ நம்ம அசட்ஸ் பார்ப்போம். ஃபிக்ஸ்ட் அசட் யூ நோ தட். ஸோ என்ன ஃபிக்ஸ்ட் அசட் தான் உங்களுக்கு தெரியும். இன்புட் கிரெடிட் அண்ட் ஃபிக்ஸ்ட் ஷுட் பி யூட்டிலைஸ்ட் எக்ஸப்ட் தி பிளாக் கிரெடிட். ஓகே, எல்லா அசட்டுமே வந்து நீங்க வந்து ஹஸ் டு பி ட்ரான்ஸ்ஃபர் டு ஃபிக்ஸ்ட் அசட். ஃபிக்ஸ்ட் அசட் நீங்க ஒரு கிளைண்ட் வாங்கும்போது யூ ஹேவ் டு செக் தி இன்வாய்ஸஸ். அந்த இன்வாய்ஸ் கரெக்டா இருக்கா, அந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயர்ல இருக்கா, அந்த இன்புட் எல்லாமே இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணிட்டு யூ ஹேவ் டு கெட் இட். இதை வந்து பிளாக் கிரெடிட் சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் இன்எலிஜிபிள் கிரெடிட். இட் மீன்ஸ் வாட், அந்த ஜிஎஸ்டி ப்ரொவிஷன் பிரகாரம் இன்எலிஜிபிள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அது பிரகாரம் நீங்க செக் பண்ணணும். லைக் 2 வீலர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி. ஸோ ஃபிக்ஸ்ட் அசட்ல அந்த அளவுக்கு ஒன்று அது. ஸோ இதுல சப்போஸ் எனி சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசட் இருந்ததுனாக்கா அக்கார்டிங்லி யூ ஹேவ் டு ட்ரான்ஸ்ஃபர் தி என்ட்ரி. எனி ப்ராஃபிட் அக்கர்ட் டு தி சேல் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அசட் ஹஸ் டு பி ட்ரான்ஸ்ஃபர் தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் for the year. So interconcern group company balance should be matched with the asset. இதென்ன intercompany group companies அப்படின்னாக்கா, இப்போ நான் இந்த இடத்துல நான் ஒருத்தருக்கு லோன் கொடுத்தேன்னாக்கா ஆப்போனன்ட் சைட்ல லோன் ரிசீவ்டா இருக்கும் இல்லையா, அந்த கன்ஃபர்மேஷன் நம்ம வாங்கும்போது பாத்தீங்கன்னா நம்மகிட்ட நம்ம டெபிட்ல வரும், அவருக்கு கிரெடிட்ல வரும். ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, மிஸ் அவுட் ஆகிறது. we should maintain a separate excel sheet by showing that the interbook reconciliation அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏபிசி இந்த இதுல பாத்தீங்கன்னா ஏன்ற ஒருத்தர் வந்து பி, ஏன்ற ஒருத்தர் பாத்தீங்கன்னா பி கிட்ட வாங்கியிருக்காரு. இட் மீன்ஸ் வாட், ஏ சப்போஸ் டு பே டு தி பி 25,000 இருக்கு. அதே மாதிரி பி வந்து ஏ கிட்ட ரிசீவ் ஆகணும். இட்ஸ் வாட் இந்த 25,000 rupees 75,000 rupees பாத்தீங்கன்னாக்கா அது மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இதை ரிகன்சிலேஷன் பண்ணணும். இது மாதிரி அன்செக் லோன் கிவன் டு கிவன் அப்படின்னாக்கா லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். இப்போ நம்ம எப்படி லோன் பேங்க் லோன் வாங்குறோம், அவுட் சைட் பார்ட்டி இருந்து வாங்குறோமோ இதே மாதிரி லோன் எஸ்டிபி லோன் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா லோன் நம்ம கொடுத்தோம்னா சும்மா கொடுக்க மாட்டோம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம கொடுக்க மாட்டோம். அட்லீஸ்ட் ஒரு 5% இன்ட்ரெஸ்ட் ஆகும் நம்ம அவங்க கிட்ட எதிர்பார்ப்போம். அதுதான் எந்த லோன் நீங்க பார்த்தா கூட ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு இருந்தா கூட யூ ஹேவ் டு ஜஸ்ட் கெட் a confirmation from client whether interest is received for the particular year or not. அவர் இல்ல அப்படின்னு சொன்னாங்க, தட் இஸ் செகண்டரி கால். நம்ம அது என்னன்னு சொல்லி பார்க்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், ஷேர்ஸ் எல்லாம் நார்மலா வரும். ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் வரும் இல்லைங்களா. இப்போ இந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டிவிடெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்க. யூ ஷுட் என்ஷூர் டு தி கிளையண்ட் டிவிடெண்ட் ரிசீவ் ஆர் நாட்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ன சொல்றோம், we have to verify form 26 for interest receivable on investment. If yes, then we have to pass the following entries ன்னு சொல்றாங்க. இது என்னன்னாக்கா ஏன் 26 நம்ம போறோம்னாக்கா அது இன்கம் டாக்ஸ் போர்ட்டல்னு சொல்லுவாங்க. அதுல வந்து we have a document that one particular assessee has a fixed income and has been recorded in the income tax portal. We should not avoid and we should not escape from that. அது minimum amount has to be shown as an income அப்படின்னு சொல்லுவாங்க. லெட்ஸ் சே இப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, ஒரு 10,000 ரூபாய் வருது, இல்ல 1 lakh rupees வருது, நிறைய எங்கிட்ட வரலன்னு சொல்லிட்டுவாங்க. நம்ம ஜஸ்ட் இஃப் கோ அண்ட் கிளிக் ஆன் தி 26 நம்ம அவருடைய பேன் வச்சு போனோம்னாக்கா அங்க பார்த்தா 1 lakh rupees or 1,20,000 rupees இருக்கும். இட் மீன்ஸ் வாட், அந்த லோன் அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னாரு. பட் we have a track that income tax is also having a track on that
தட் இஸ் கால்ட் அஸ் ஃபார்ம் 26A. அதை நம்ம மிஸ் அவுட்டே பண்ணக்கூடாது. வெரி 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 எசென்ஷியல் திங். ஃபைனலைஸ் பண்ணதுக்கு முன்னாடி அந்த 26A இந்த போர்ட்டல் செக் பண்ணிட்டு அது பிரகாரம் புக்ஸ்ல என்ட்ரி போட்டு we have to close and come down. கரண்ட் அசட். இப்போ கரண்ட் லைபிலிட்டி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கரண்ட் அசட்னா என்ன? வித்தின் இயர்ல நம்மளுக்கு அமௌண்ட் வந்து ரிசீவபிள் வரணும், ரிசீவ் ஆகணும். தட் இஸ் கால்ட் அஸ் கரண்ட் அசட். இந்த இடத்துல க்ளோசிங் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த ஏப்ரல் மந்த் ஒரு ஸ்டாக் வாங்கினா நெக்ஸ்ட் மார்ச்ல இந்த ஸ்டாக் வந்து சேல் ஆயிடணும். இதுதான் அது. ஸோ ஃபண்ட் வந்து ரிசீவ் ஆயிடும். அந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா கரண்ட் அசட், க்ளோசிங் ஸ்டாக்ஸ், ஐ மீன் சண்டே டேட்டாஸ், இது எல்லாமே ஒரு ரிசீவபிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தின் இயர்ல வரும். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பேலன்ஸ் ஆஃப் தி இன்வென்டரி சாஃப்ட்வேர் ஷுட் பி மேட்ச் வித் தி ஸ்டாக் இன் தி புக்ஸ்னு சொல்லுவாங்க. அது இந்த இன்வென்டரி சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய பேலன்ஸும் புக்ல இருக்க ஸ்டாக்கோட வேல்யூ மேட்ச் ஆகணும்னு சொல்றாங்க இல்லையா? ரெண்டுமே ஒண்ணுதுன்னு சொல்லுவாங்க. இது இல்ல. இப்போ கிளைண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்வென்டரிக்கு ஒரு சாஃப்ட்வேர் தனியா மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ டேலி யூஸ் பண்ணலாம், இல்ல SAP யூஸ் பண்ணலாம், இல்ல Oracle, அந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய இன்வென்டரியோட வேல்யூவும் இந்த புக் ஸ்டாக்னு சொல்றாங்கல்ல, இட் மீன்ஸ் வாஸ் பிசிக்கல் ஸ்டாக் விச் நார்மலி இன் வேர் ஹவுஸ்ல மெயின்டைன் பண்ணுவாங்க. என்கிட்ட இவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் இது வந்திருக்கு, இவ்வளோ எனக்கு பீசஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த புக்ல பிசிக்கல் ஸ்டாக் இருக்கும். அந்த பிசிக்கல் ஸ்டாக்கும் இந்த சிஸ்டம் ஸ்டாக்கும் டேலி ஆயிருக்கணும். இதுதான் வந்து ஸ்டாக் வேல்யூவேஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டாக் வேல்யூவேஷன் வந்து மிஸ் மேட்ச் வரக்கூடாது. நம்ம பேங்கர் கிட்ட நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த ODCCல வாங்கி கொடுப்போம் மந்த்லி. அப்ப அந்த மாதிரி நம்ம பேங்க் கிட்ட ஸ்டாக்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதுக்கும் நம்ம ரிப்போர்ட்டுக்கும் டீவியேஷன்ஸ் வரக்கூடாது. சண்டே டேட்டாஸ் ஹேவிங் ஓல்ட் அக்கௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங், சண்டே கிரெடிட்டாஸ் மாதிரியே சண்டே டேட்டாஸும் சிமிலர் தான். பட் என்ன இது ரிசீவபிள் நாட் மோர் த இயர் இருக்கக்கூடாது. இருந்தா இதே மாதிரி க்ளோஸ் பண்ணணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னாக்கா மூவ்மெண்ட்டே இல்லை. இதே மாதிரி செக் பண்ணி ஏன் மூவ்மெண்ட் இல்லை, வெதர் டிஸ்கவுண்ட் அலௌடா, இல்ல பார்ட்டி இல்லாம போயிட்டாரா, அவர் கொடுக்க முடியாதா, அனலைஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி என்ட்ரிஸ் போடும். அக்கௌண்ட் சர்விங் கிரெடிட் பேலன்ஸ் நார்மலி உங்களுக்கு தெரியும். இப்போ சண்டே டேட்டாஸ் வந்து கிரெடிட் பேலன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ எனக்கு 5000 வருதுன்னாக்கா 6000 கொடுக்க மாட்டாரு. அது மாதிரி 5000 தான் கொடுப்பாரு. இப்போ கிரெடிட் பேலன்ஸ் வருதுன்னாக்கா we should check back எதனா ரிவர்சல் என்ட்ரி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். ரிட்டர்ன்ஸ்க்கு இந்த மாதிரி கேசஸ்ல TDS receivable on account. So reconciliation of books with the 26 cases, if any mismatch, pass the necessary entries accordingly சொல்றோம். இதுதான் நான் முன்னாடி 26 cases சொன்னேன். இட்ஸ் இன்கம் டாக்ஸ் போர்ட்டல் நான் சொன்னேன். அது பிரகாரம் நம்மளோட புக்ஸ்ல ரெக்கார்ட் இருக்கணும். அங்கெல்லாம் என்னென்ன இன்கம் நம்ம அக்கௌண்ட் பண்ணியிருக்கோமோ, என்ன TDS அவங்க பிடிச்சிருக்காங்களோ அதுக்கு எல்லாமே நம்ம வந்து சப்சிக்வெண்டா புக்ஸ்ல என்ட்ரி போட்டு ஈக்குவலைஸா எடுத்துட்டு வந்து மேட்ச் பண்ணி வைக்கணும். இதுதான் நம்ம பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி. நெக்ஸ்ட் அட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா கேஷ் பேலன்ஸ் சொல்லுவாங்க. என்ஷூர் தட் தி கேஷ் should not have any நெகட்டிவ் பேலன்ஸ் சொல்லுவாங்க. இது பிரைமரி திங் ஆக்சுவலா. இது என்னன்னாக்கா கேஷ் வந்து நெகட்டிவ் பேலன்ஸ் கண்டிப்பா வராது. இப்போ என்கிட்ட வந்து 1 lakh rupees கேஷ் இருக்குன்னாக்கா எண்ட் ஆஃப் தி டே வந்து அது 1 lakh 1 ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை, பே பண்ண முடியாது இல்லையா? 1 lakh வரைக்கும் தான் மேக்ஸிமம் பே பண்ணும். ஸோ ஐதர் இட் ஷுட் பி 0 ஆர் இந்த பாசிட்டிவ் வேல்யூ. இது ரெண்டு தான் இருக்கணும், தவிர நெகட்டிவ் வேல்யூ போகக்கூடாது. அதனால எல்லாரும் என்ன சொல்லுங்க, எண்ட் ஆஃப் தி டே லீவ் பண்ணும்போது உங்க கேஷ் பேலன்ஸ் வந்து செக் பண்ணிட்டு போங்க, வெதர் இட் ஷோஸ் நெகட்டிவ் பேலன்ஸ் ஆர் பாசிட்டிவ் பேலன்ஸ். இஃப் இட் இஸ் பாசிட்டிவ் மீன்ஸ் ஓகே, நெகட்டிவ்னா இஃப் டு கோ த்ரூ எதனால நெகட்டிவ் போட்டிருக்கோம், இதை நம்ம ரெசிப்ட் அக்கௌண்ட் பண்ணாம விட்டுட்டோமான்னு சொல்லி செக் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் சம்மரைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இனிஷியல் சைன் ஸ்டார்டட் பை மிஸ்டர் அருண். அவர் தான் நியூ டாக்ஸ் ரெஜிம் வர்சஸ் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் எடுத்தாரு. இட் வாஸ் எக்ஸலண்ட். நெக்ஸ்ட் நம்ம MSME பற்றி டிஸ்கஸ் வந்து நியூ கான்செப்ட், வெரி நியூ கான்செப்ட். இட்ஸ் பிரீஃபாக அழகாக சொன்னார். MSMEனா என்ன, யாருக்கு அப்ளை ஆகுது டிஸ்கஸ் வந்து இட்ஸ் அ வெரி குட் திங். அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் வாய்ஸ் நெக்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அன்புக்கரசின மேடம் எடுத்தாங்க. ஷி ஹஸ் கிவன் அ வெரி குட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். எப்படி அக்கௌண்டிங்னா என்ன, எது வரணும் எது வரக்கூடாது, 26 கேஸ் அதுலேயே கவர் பண்ணாங்க. TDS, reconciliation, GST, so most of the part they have covered. Balance sheet, you know that all opening balance இது நான் பேசுறது எல்லாமே you have to follow. So these three things பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும். பேலன்ஸ் ஷீட் தானே, ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் தானே நம்ம பார்க்காத அப்படின்னு இல்லாமல், பேலன்ஸ் ஷீட்னா எது எங்கே வரணும், ப்ராஃபிட் லாஸும் எது எங்கே வரணும், யூ ஷுட் பி வெரி இந்த. பிகாஸ் ஏன் இது மெயின் திங் சொன்னாக்கா, இப்போ பேங்கர் லோன்லாம் போகிறோன்னாக்கா ஃபர்ஸ்ட் எடுத்தவரும் உங்களோட பேலன்ஸ் ஷீட் மட்டும் தான் கேட்பான். பேலன்ஸ் ஷீட் வந்து இட்ஸ் ஃபேஸ் ஆஃப் யர் கம்பெனின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை பார்த்து தான் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரு ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு தெரியும். இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டு ஃபாலோ தி ஸ்டெப்ஸ். இப்போ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ். ஸோ உங்களுக்கு எதனா ஒரு கொஸ்டின்ஸ் இருந்ததுனாக்கா தென் யூ கேன் ஆஸ்க். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருந்ததுனாக்கா ஜஸ்ட் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் பேசலாம். அண்ட் ஃபீட்பேக் ஃபார்ம்ஸும் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து உங்களோட ஃபீட்பேக்ஸை கொடுக்கலாம். நீங்கள் அதில் குட் ஈவினிங் சார். ஐம் கவிராஜ் சார். MSMEல மீடியம் ஸ்கேல் இருந்தா MSME ஆக்ட் ஆகுங்களா வராதுங்களா? மேனுஃபேக்சரர் மீடியம் ஸ்கேல் இருக்காங்க சார். கேன் யூ ரிப்பீட் சார்? MSME மீடியம் above 50 crore இருந்தா அவங்களுக்கு எப்படி சார்? மேனுஃபேக்சரர் வந்து அவங்க மீடியம்ல இருக்காங்க, above 50 crore டர்ன் ஓவர் இருக்காங்கன்னா நமக்கு அந்த
ஆக்ட் பொருந்துமா பொருந்தாது? சார் மீடியமுக்கு இது அப்ளிகபிள் ஆகுது சார். மைக்ரோ அண்ட் ஸ்மால்க்கு மட்டும் தான் இது அப்ளிகபிள் ஆகும் சார். இந்த ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா. ஓகே, தேங்க்ஸ். மீடியத்துக்கு வந்து நம்ம ஏப்ரல்ல பர்ச்சேஸ் பண்ணா அது 45 டேஸ்ல பேமெண்ட் கொடுக்கணுங்கிற அந்த சிஸ்டம் அப்ளிகபிள் ஆகாதுங்கல்ல? ஆமாம் சார். மீடியமில் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகுது சார். மைக்ரோ அண்ட் ஸ்மாலுக்கு மட்டும் தான் இது அப்ளிகபிள் ஆகும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ளையருக்கும் உங்கள் பையருக்குமே உங்களுக்கு இடையில ஏதாவது அவங்க 2 பேருக்கும் ஏதாவது அக்ரிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 45 டேஸ் வரும். அக்ரிமெண்ட் இல்லை, நீங்கள் ஏதோ உங்கள் 2 பேரும் அக்ரிமெண்ட் எதுவும் போட்டுக்கல அப்படின்னா நீங்கள் 15 டேஸில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். தேங்க்யூ. ஹலோ சொல்லுங்க சார். சார், அரவிந்தன் சார். ஓகே சார், சொல்லுங்க இப்போ சார். எம்எஸ்எம்இ ரிகார்டிங் தான் சார். ஆ இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ பிஓலேருந்து எனக்கு 60 டேஸ் வந்து பேமெண்ட் கிரெடிட் டேஸ் வந்து கொடுக்குறாங்க சார். ஓகே பட் ரூல் என்ன சொல்றதுன்னா 45 டேஸில் வந்து பே பண்ணணும் அப்படின்ட்டு எம்எஸ்எம்இயோட அந்த ஆ ரூல் இருக்குல்ல சார். இப்போ நான் எதை சார் ஆக்சுவலாக எடுத்துக்கணும்? சார் ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு உங்கள் பிஓவில் நீங்கள் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சிடர் பண்ண முடியாது சார். ஏன்னா ஆக்ட் படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 45 டேஸ் அப்படின்றதான் கணக்கு உங்களுக்கு அக்ரிமெண்ட் இருந்தா. ஸோ பெட்டர் ஓகே சார், சார். நீங்கள் உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் 15 டேஸ்லேருந்து அது அட்லீஸ்ட் உங்களால் வந்து 45 டேஸ் வரைக்கும் நீங்கள் உங்களால் கேரி ஓவர் பண்ண முடியல சார். அதனால பெட்டர் நீங்கள் 45 டேஸ் வரைக்கும் நீங்கள் 45 டேஸ், அதாவது ஆக்ட் பிரகாரம் போகிறது தான் பெட்டர்ன்ட்டுங்களா சார்? ஆமாம் சார். ஆமாம், அக்ரிமெண்ட் அது பண்ணிக்கிட்டா மட்டும் தான் உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும் சார். ஓகே ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. Good evening, sir. Anil சார். Kumar here. ஏன் சார்? Sir, there is MSME manufacturing and MSME trading, and there is a retailer also, I suppose. Yes, So sir. MSME manufacturing இந்த மட்டும் தான் ரூலா இல்ல இல்லை சார், இது ட்ரேடருக்கு MSME trader இருந்தா கூட? ட்ரேடருக்கு அப்ளிகபிள் ஆகாது இந்த ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா. ட்ரேடருக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த இதுக்கு அப்ளிகபிள் ஆகாது. அப்பார்ட் இல்ல ஃப்ரம் இப்போ தட் MSME இருக்கு and trader இருக்கு. பட் ஆ MSMEலயே அந்த இது இருக்குல்ல, MSME manufacturing and MSME trading. ஆமாம் சார். எம்எஸ்எம்இ ட்ரேடிங்க்கு வராது, In broad மேனுஃபேக்சரிங் மட்டும் வரும். concept, they have not. Okay, that is for MSME trading in the problem இல்லையா? சார். இல்லை கிடையாது சார், பிரச்சனை கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் Okay. ஆக்சுவலாக நீங்கள் பண்ணுற ப்ராக்டிஸில் நீங்கள் கொஞ்சம் டிலே கூட பேமெண்ட் பண்ணிக்கலாம். இல்ல என் கொஸ்டின் புரிஞ்சதுல உங்களுக்கு. நார்மல் புரிஞ்சு ட்ரேடர் இல்ல, சார். MSMEல ட்ரேடர் சப்செக்ஷன் இருக்கு, அப்போ ஆமாம். ப்ராப்ளம் இல்லையா? இல்லை சார், இல்லை இல்லை. ஓகே ஜி, தேங்க்யூ. தேங்க்யூ ஜி. சார், எனி அதர் கொஸ்டின்ஸ்? ஹலோ சார். சார், ஆக்சுவலாக இது எனக்கு என் கம்பெனியில் ஒரு விஷயம் ஒன்று நடந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் உங்கள் வாய்ஸ் ஜிஎஸ்டி கொஞ்சம் கிளியர் டிடிஎஸ். ஆகும் சார். ஆக்சுவலாக சார், இந்த ஜிஎஸ்டி டிடிஎஸ்ன்ற விஷயம் இருக்குல்ல சார், ஆமாம். நாங்கள் இப்போ கவர்மெண்ட் என்டிட்டியில் வந்து ஒரு 2-3 டெண்டர்ஸ் வந்து எடுத்திருந்தோம் சார். ஓகே அதுக்கான பேமெண்ட் வந்து அவங்க கிளைண்ட்லேருந்து கொடுக்கும்போது என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஜிஎஸ்டி டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணிட்டு கொடுத்துருந்தாங்க. ஓகே பட் இதுக்கு முன்னாடி இந்த அக்கௌண்டன்ட் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அந்த அவேர்னஸ் இல்லாமல் ஜிஎஸ்டி டிடிஎஸ் வந்து எலிஜிபிள் ஐடிசி அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணி அதில் கொண்டு போய் ராங்காக கிரெடிட் எடுத்துட்டாங்க சார். ஓகே ஸோ இது எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறது? இது எப்படி இந்த விஷயம் வந்து க்ளோஸ் பண்ணலாம் சார்? சார். ஆக்சுவலாக வந்து டிடிஎஸ் கிரெடிட்ன்றது தனி, உங்களோட இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ன்றது தனி. ஓகேங்களா? இன்புட் டாக்ஸ் மட்டும் தான் நம்மளால செட் பண்ண முடியும். டிடிஎஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிஎஸ்டி போர்ட்டலில் டிடிஎஸ் கிரெடிட்னு ஒரு இடத்துல இருக்கும். அது வந்துட்டு நீங்கள் என்னன்னா போயிட்டு நீங்கள் அக்செப்ட் கொடுத்தா மட்டும்தான் ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபார்ம் ஃபைல் Yes. பண்ணிட்டீங்கன்னா அந்த டிடிஎஸ் கிரெடிட் வந்து என்னன்னா உங்க கேஷ் போர்ட்டலில் வந்துருக்கும். கேஷ் போர்ட்டலில் வந்துட்டு அதை லோட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த செனரில் நீங்கள் என்ன ஆல்ரெடி வந்துட்டு அதை டிடிஎஸ் கிரெடிட்னு சொல்லி டிடிஎஸ் கிரெடிட்டை இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிட்டு ஃபைல் பண்ணிட்டீங்க இல்லையா? Yes, sir. Which means உங்களோட டூ பில் இல்லாமலே நீங்க வந்துட்டு கிரெடிட்டை நீங்க எக்ஸஸ் கிரெடிட் அவைல் பண்ண மாதிரி கன்சிடர் ஆகும். Yes, sir. Yes. நோட்டீஸ் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த நீங்க எக்ஸஸ் அவைல் பண்ணதை வந்து நீங்க யூட்டிலைஸ் தான் பண்ணுது. எக்ஸஸ் அவைல் பண்ணுறதுக்கு நீங்க ரிவர்சல் பண்ணணும், அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் கூட கட்டுற மாதிரி வருது. பெட்டர் அட்லீஸ்ட் இப்போயாச்சும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிடிஎஸ் கிரெடிட்டை நீங்க அவைல் பண்ணிட்டு ஆல்ரெடி நீங்க எக்ஸஸா கிளைம் பண்ணுறதுக்கு நீங்க இன்னைக்கு டேட்டுக்கு நீங்க அதாவது சப்சிக்வெண்ட் மந்த், அதாவது இப்போ பிப்ரவரி முடிஞ்சு இல்லையா, மார்ச் மந்தோட டிடிஎஸ் ரிட்டர்ன்லயாவது நீங்க வந்துட்டு ஜிஎஸ்டி ரிட்டர்ன்லயாவது வந்துட்டு நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க, ரிவர்சல் பண்ணீங்கன்னா அட்லீஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இதோடயாவது முடியும். நீங்க இப்பவும் நீங்க ரிவர்சல் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க எப்போ சப்சிக்வெண்டா நீங்க ரிவர்சல் பண்ணீங்க அது வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் சார். ஓகே சார். சார், ஆக்சுவலாக இப்போ நம்ம அதை ரன்னிங் மந்த்ல இருக்க ரிட்டர்ன்ஸ்ல வந்து பண்ணுறது பெட்டரா சார், இல்லை டிஆர்சி 03 மாரி அது மாதிரி கொண்டு போகிறது பெட்டரா? டிஆர்சி 03ல பண்றது பெட்டர் சார். ஓகே சார்.
இது ஆக்சுவலாக மற்ற ஐடிசி மாரி இருந்தால் பிரச்சனை இல்லை. அது வந்து என்டையராக டிஃப்ரெண்டாக இருக்குதுனால DRC03 பண்ணிக்கலாமா சார்? அதுதான் நெக்ஸ்ட் பண்ணிடுறது சார் விஷயம். பெட்டரா இருக்கும். ஆமா ஆமா. சரிங்க சார். ஓகே சார். தேங்க்யூ. அதில் உங்களுக்கு ஏதாவது டேட்டா இல்லைன்னா மெயில் அடிக்க மெயில் பண்ணுங்க சார் உங்களுக்கு. டெஃபினட்டாக சார். ஓகே, தேங்க்யூ சார். ஹலோ சார் சொல்லுங்க சார். சார், குட் ஆஃப்டர்நூன் சார். கிருஷ்ணகுமார், திருப்பூர். சார், இப்போ நம்ம ஒரு MSME பார்ட்டிகிட்ட இருந்து நம்ம ஒரு இன்வைஸ் February 1 வந்து இன்வைஸ் வாங்குறோம் சார். ஓகே சார். ஓகேங்களா? ஸோ மேனுஃபேக்சரிங் தான். ஸோ ஓகே நம்ம சார். 15 டேஸ்ல வந்து அக்ரிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா 45 டேஸ்ல பேமெண்ட் பண்ணலாம், கரெக்ட்டுங்களா? ஆமாம் சார். ஆமாம். ஸோ அக்ரிமெண்ட் எதுவும் இல்லை அப்படின்னா 15 டேஸ்ல பேமெண்ட் பண்ணணும். ஆமாங்க சார். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் ஓகே 45 டேஸ்ல பேமெண்ட் பண்ணணும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் February வாங்கின இன்வைஸ்க்கு March 15 அன்னைக்கு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும். ஓகே சார். ஆமாம். March 15 அக்ரிமெண்ட் இருக்கனால ஸோ March 15 வந்து நாங்கள் பேமெண்ட் பண்ணலை. ஸோ ஓகே. இயர் எண்டில் 31st அன்னைக்கு நாங்கள் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பண்ணுனா அது நமக்கு பெனிஃபிட் இருக்குங்களா சார்? இல்லை நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி வரும்? ஓகே சார், உங்க கொஸ்டின் எனக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா March 15 நீ பேமெண்ட் பண்ணணும், பட் பண்ணல. பட் ஆனா பண்ணல. March 31 அன்னைக்கு நீங்க பேமெண்ட் பண்ணிடுவீங்க, கரெக்டா? இயர் எண்டில் நம்ம க்ளோஸ் முடிச்சிடறோம். செக் கொடுக்க கூடாது சார். பட் என்னன்னா பேமெண்ட் பண்ணும்போது உங்க பேங்க் அக்கௌண்ட்ல டெபிட் ஆயிருக்கும். அதான் நீங்க என்ஷூர் பண்ணிக்கங்க. ஸோ நீங்க ஓகே சார். ஒன்ஸ் நீங்க அந்த மாதிரி சென்ட் பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு ரெகுலர் அட்ராக்ட் ஆகாது சார். பட் அந்த MSME ஆக்ட் கீழே நீங்க வந்து உங்களோட MSME சப்ளையர் இருக்கார்ல, உங்களோட சப்ளையருக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இதா கொடுக்கணும். அவருக்கு பெனால்ட்டி மாதிரி பேமெண்ட் பண்ற மாதிரி வரும். பெனால்ட்டி மாதிரி பேமெண்ட் பண்ற மாதிரி வரும். ஆமா சார். ஆமா, டிஸ்அலோன்ஸ் வராது. பட் நீ இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டுற மாதிரி வரும். ஓ, ஈவன் நீங்க லேட்டா கூட கட்டினா கூட அப்பவுமே உங்களுக்கு நீ இன்ட்ரெஸ்ட் கூட கட்டுற மாதிரி தான் வரும். இன்ட்ரெஸ்ட் கட்டுற லேட்டாக மாதிரி நம்ம பே பண்ணாலுமே இன்ட்ரெஸ்ட் கட்ட மாதிரி தான் வரும். ஆமா. ஸோ அந்த 45 டேஸ் டெம்ப் ஸ்பீடுனா அந்த 45 டேஸ்ல கம்பல்சரி பண்ணியிருக்கணும். ஆமா சார், அதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓ, ரைட் சார், ரைட் சார். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். ஹலோ சார். சார், இப்போ MSME பார்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டை மெயினாக கால்குலேட் பண்ணணும் சார். இப்போ ஒரு பார்ட்டி 15ஆம் தேதி வரைக்கும் வந்த பில்லில் எதுலையுமே MSME நம்பர் இல்லை. ஓகே. 16ஆம் தேதி கொடுத்த பில்லு தான் MSME நம்பர் போட்டு வந்திருக்கு. ஓகே சார். அவரை செக் பண்ணணும்னா போர்ட்டல் ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. ஓகே. போர்ட்டலில் செக் பண்ணவே முடியல. அவர் எந்த டேட்ல MSME எடுத்திருக்கிறாருங்கிறது நமக்கு தெரியாது சார். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே அவர் இது வருது. ஆமா சார், ஒன்றும் இல்லை சார். இப்போ நமக்கு அவர் கொடுத்துருக்காரு, அவர் இதுக்கு முன்னாடி உள்ள இன்வாய்ஸ்க்குலாம் வந்துட்டு உங்களுக்கு MSME சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு, நம்பர் கொடுத்துருக்காருன்றது இல்லாம சார், அவர் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அவர் MSMEல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாருன்னா என்னைக்கு டேட்டுக்கு அவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாரோ அது அந்த டேட்ல இருந்து உங்களுக்கு கன்சிடர் ஆகும் சார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆமா, இப்போ நவம்பர் மந்த்ல இருந்து அவர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காருன்னா நவம்பர் மந்த்ல இருந்து உங்களுக்கு இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகும் சார். மேனுஃபேக்சரா இருந்தா, மேனுஃபேக்சர் சர்வீஸரா இருந்தா, ட்ரேடருக்கு அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாருன்னா அதுக்கு முன்னாடி உள்ள பில்ஸ்க்குலாம் உங்களுக்கு வராது. அதுக்கு முன்னாடி உள்ள பில் அவுட்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகுது. இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனவங்க சைடுல இருந்தா கன்சிடர் ஆகும். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார், அனில்குமார் ஹியர். சார். சார், இப்போ ஒரு சப்ளையர் டீரெஜிஸ்டர் ஆகிறாரு வச்சுக்கோங்க. ஓகேங்க சார். ஒரு March 1 அன்னைக்கு டீரெஜிஸ்டர் ஆயிட்டாரு. எனக்கு அதுக்கு முன்னால 1 crore கிட்ட அவரது பில்ஸ் இருக்கு, அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு. நான் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி அவர் டீரெஜிஸ்டர் ஆயிட்டாரு. அப்போ அதுக்கு முன்னால பில்ஸ்ல அப்ளிகபிளா இல்ல அதுக்கப்புறம் எதுவுமே அப்ளிகபிள் இல்லையா? கொஸ்டின் புரியுது. அதாவது இப்போ சப்போஸ் March 1 அன்னைக்கு நான் வந்து அவர் டீரெஜிஸ்டர் ஆயிட்டாரு, பட் அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா டீரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் உள்ள டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு அப்ளிகபிள் கிடையாது. பட் அதான் டேட்டுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரொவிஷன் அதுக்கு அப்ளிகபிள் தான் இருக்கா? பட் ஆனா ஒரு அப்ப MSME இல்லையே இப்போ. இல்ல சார், அதுக்கு முன்னாடி அவர் வந்து ரெஜிஸ்டர் இருந்தல அந்த பழைய பில்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு டேட்டுக்கு அவர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ல தானே இருந்திருக்காரு இல்லையா, உங்களுக்கு அதுதான் கணக்காகுமே தவிர அதான் டேட்டுக்கு அவர் ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றதை நம்ம பார்க்க முடியாது சார். ஓகே, சோ 28 February வரைக்கும் நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன், சப்போஸ் ஆமா, அதுக்கு 80 lakhs 90 lakhs அது ஃபுல்லா நான் பே பண்ணனும், இல்லனா அந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்ணனும். ஆமா சார். ஓகே சார், இன்ட்ரெஸ்ட் வந்து கம்பல்சரியா அப்படி சார்? இன்ட்ரெஸ்ட் கம்பல்சரி தான். பெர்சன்டேஜ் எவ்வளவு ஜி? பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா சார் 3 times காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 3 times பேங்க் ரேட்டோட இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. 3 times பேங்க் ரேட்டோட 3 times சார் 3 times காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே ஓகே, thank you sir. அருண், ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன்மா சார், நான் உமேஷ் பேசுறேன். இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரையும் as per as இந்த டிஸ்அலவன்ஸ் இருக்கு இல்லைங்க, இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல மேண்டேட்டரி இருக்கு.
இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரையும் பிட்வீன் தி பார்ட்டிஸ் தான். சப்போஸ் பார்ட்டி அவங்களுக்குள்ள அவங்க கிளைம் பண்ணலன்னா இன்ட்ரெஸ்ட் கொடுக்க தேவையில்லை. இது ரொம்ப கிளியரா இருக்கு. ஏன்னா எம்எஸ்எம்இ ஆக்ட்ல இன்ட்ரெஸ்டோட ப்ரொவிஷன் வந்து இன்னைக்கு இல்ல, நிறைய வருஷமா இருக்கு. அதுக்கு யாருமே கன்சிடரேஷன் பண்ணல. ஏன்னா பிசினஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால மியூச்சுவாலிட்டி. ஸோ இந்த டிஸ்அலவன்ஸ் சொல்ற ப்ரொவிஷன் வந்து மேண்டேட்டரிலி டிஸ்அலோவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆடிட்டர்ஸ் அவங்க ரிப்போர்ட்ல கொடுத்தே ஆகணும் யாருக்கெல்லாம் எம்எஸ்எம்இக்கு நீங்க பேமெண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு. ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு எம்எஸ்எம்இ ஆக்ட் நீங்க இன்ட்ரெஸ்ட் கட்டணும், இன்னொன்னு டிஸ்அலவன்ஸ் அண்டர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். இன்கம் டேக்ஸ் ஆக்ட் தவிர்க்க முடியாது. இன்ட்ரெஸ்ட் சொல்றது வந்து டெஃபினெட்லி மியூச்சுவல் பிட்வீன் தி பார்ட்டிஸ். ஸோ பார்ட்டி உங்களுக்கு கிளைம் பண்ணலன்னா நீங்க கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். any other questions? சார் சார் சொல்லுங்க சார். சார் இப்போ நம்ம பார்ட்டி வந்து ஜிஎஸ்டி இருக்கு, அவங்களுக்கு வந்து நம்ம கால் பண்ணி பேசினாலும் எம்எஸ்எம்இ இருக்குன்றாங்க, பட் ஆனால் சர்டிஃபிகேட் கொடுக்கல. ஓகே. ஸோ நம்ம அந்த ஜிஎஸ்டி பேஸ் பண்ணி அவங்க எம்எஸ்எம்இல இருக்காங்களா இல்லையா, இல்லை மேனுஃபேக்சரிங்கா ட்ரேடரிங்கா, இல்லை அது எப்படி நம்ம சார் செக் பண்ண முடியும்? செக் பண்ண ஜிஎஸ்டி நம்பரை மட்டும் வச்சு வந்து மெயின்டைன் பண்ண முடியாது சார். இப்போ அவங்களே சொல்றாங்கன்னா நான் எம்எஸ்எம்இல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க இல்லையா, அதுவுமே வந்துட்டு மேபி அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கூட பண்ணாம இருந்திருக்கலாம். பட் நான் ரெஜிஸ்டர்ல இருக்குன்னு சொல்லி சொன்னாங்கன்னா நம்மள ஒரு அசம்ஷன்ல போக முடியாது சார். பெட்டர் நீங்க அவங்க கிட்ட இருந்து ஒரு சர்டிபிகேட் ஆர் டிக்ளரேஷன் வாங்கிட்டீங்கன்னா நீங்களால வந்துட்டு ஒரு இல்ல கரெக்ட் சார். பட் ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க எம்எஸ்எம்இல இருக்கோம், ஆனா சர்டிபிகேட் வந்து இன்னொருத்தர் இருக்கு, அங்க இருக்கு, சம் ஏதாவது ஒரு ரீசன் சொல்றாங்க. பட் ஆனா சர்டிபிகேட் காப்பி கேட்டாலும் இப்போ வரைக்கும் கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இவங்க எம்எஸ்எம்இ டீலர் தானா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஏதாவது நம்ம நீங்க டிக்ளரேஷன் கொடுத்துங்க சார். நம்ம தேர்ட் பார்ட்டியில் நம்ம எங்கேயுமே நம்ம ஃபர்தரா போயிட்டு நம்ம செர்ச் பண்ண முடியாது. பெட்டர் நீங்க என்னன்னா அவங்க கிட்ட இருந்து ஒரு டிக்ளரேஷன் வாங்கிக்கலாம் சார். நான் இங்கதான் இதெல்லாம் இருக்கிறேன் அந்த மாதிரி. நான் இப்போ மேனுஃபேக்சரிங்ல இருக்கேன்னா மேனுஃபேக்சரிங்ல இருக்கேன் டிக்ளரேஷன் கேட்டு வாங்கிக்கலாம். அருண் சாரோட கொஸ்டின் என்னன்னா, அவர் வந்து பேமெண்ட் வாங்குறதுக்குன்னே பேசுறாரு, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு. உங்களோட இந்த சிச்சுவேஷன்ல எப்படின்னா சார், அவர் சர்டிபிகேட் கொடுக்கலன்னா உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை. அவர் சர்டிபிகேட் கொடுக்கணும். வாயால நான் வந்து எம்எஸ்எம்இ இருக்கேன்னு மாத்திரம் சொன்னாங்கன்னா ஒத்துக்க முடியாது சார். எம்எஸ்எம்இ இருக்கணும்னு சொன்னா எம்எஸ்எம்இ ஆக்ட் பிரகாரமா அவர் ரெஜிஸ்டர்ட் இருக்கணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் கொடுக்கறது அவரோட ஜவாப்தாரி சார். ஸோ எப்படி ஒருத்தர் பேமெண்ட் ரொம்ப இன்ஃபோர்ஸ் பண்றேன்னு சொன்னாங்கன்னா தென் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி டு கிவ் தி சர்டிபிகேட் ஆல்சோ. ரைட் சார். இப்போ நம்ம ஜிஎஸ்டி சர்ச் பண்ணி பார்க்கறோம் சார், ஒரு பார்ட்டி வந்து அவரோட ஆதார் நம்பர் எல்லாம் தேவை இருக்கு. அதனால நீங்க நம்மளா போயிட்டு இந்த டாக்குமெண்ட் இன்னி டேட் வரையும் நம்மளால பப்ளிக்ல சர்ச் பண்ண முடியல. அவங்க கொடுத்தா மாத்திரமா தான் நம்மளுக்கு அந்த சர்டிபிகேட் இருக்கும். அந்த சர்டிபிகேட்ல உங்களுக்கு கிளியரா போட்டிருக்கும் அவர் மேனுஃபேக்சரரா, ஸ்மாலா, மைக்ரோவா, ட்ரேடரா எல்லாமே தெளிவா இருக்கும் சார் அங்கே. ஓகே ஓகே கரெக்ட் சார். தேங்க்யூ. ஸோ இது எப்படின்னா சார், ஒரு சில பேர் வந்து டெக்னிக்கா யூஸ் பண்ணுவாங்க பேமெண்ட் வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா சார். ஏன்னா இப்போ வந்து எம்எஸ்எம்இ கொடுத்துட்றாங்க, மேபி அதே எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் எடிட் பண்ணி ஒரு சில பர்சன்ஸ் வந்து அனுப்புறாங்க. மேபி அப்படி இருக்கும்போது நம்ம இவங்களது தானே அக்யூரேட்டா இப்போ நம்ம ஜிஎஸ்டி செக் பண்றோம்ல சார், அதே மாதிரி நமக்கு இது செக் பண்றதுக்கு கான்செப்ட் இருக்கா சார்? இல்ல இல்ல இப்போதைக்கு இல்ல சார், இப்போதைக்கு இல்ல. ஸோ அதனால என்ன பண்றாங்க, அவங்களோட சர்டிபிகேட் அட்லீஸ்ட் கேட்கறாங்க. அந்த உத்தியோகோட சர்டிபிகேட் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த சர்டிபிகேட் ஃபார்மேட்ல இருந்தா மாத்திரம் தான் பண்ணணும். அதுவே யாராவது இது என்ன சொல்றீங்க, அந்த டெக்னிக் போட்டு டிஜிட்டல் ஏதோ பண்ணி கொடுத்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது சார். ஒன் ஆஃப் தி பார்ட்டிசிபென்ட்ங்க, சாரி டு இன்டர்பிரேட்டுங்க, இதுல வந்து அவங்க எம்எஸ்எம்இ நம்பர் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து உத்தியோகத்தர் வெப்சைட்ல போயிட்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாங்க. அந்த நம்பர் போட்டீங்கன்னா அது எல்லாமே கிளாஸிஃபை ஆகி வந்துருங்க. அந்த ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிட்டாங்க. நீங்க எம்எஸ்எம்இ அப்படின்னா அந்த நம்பர் மட்டும் வாங்குங்க. வாங்கிட்டு எப்படி நீங்க வந்து ஜிஎஸ்டி செக் பண்றீங்களோ அதே மாதிரி எம்எஸ்எம்இ நம்பர் போட்டீங்கன்னா உங்களுடைய மைக்ரோல வராங்களா, ஸ்மால்ல வராங்களா, தென் ட்ரேடிங்கா, மேனுஃபேக்சரிங் எல்லாமே வந்துருதுங்க சார். இப்போ ரைட் சார். பட் ஆனா வந்து எம்எஸ்எம்இ நம்பர் வச்சு தான் நம்ம மூவ் பண்ண முடியும். ஆமா சார். எம்எஸ்எம்இ நம்பர் வாங்கிட்டு நீங்க உத்தியோகத்தர் வெப்சைட்ல போயிட்டு அந்த நம்பர் போட்டீங்கன்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் எடுத்துட்டு வந்துருங்க. அது ஃபியூச்சர் இப்போ தான் ஆட் பண்ணாங்க, ஒரு 10 days தான் ஆகுது சார் ஆட் பண்ணி. ஏன்னா ஆக்சுவலா இதே மாதிரி ஒரு 2-3 பர்சன்ஸ் வந்திருக்காங்க. ஸோ நம்ம இது நிறைய ஃப்ராட்ஸும் நடந்துட்டு இருக்குங்க. அதனால நீங்க அதுல போய் கவர்மெண்ட் வெப்சைட்லயே செக் பண்ணிடுங்க சார். வித்தவுட் அ பேஸ் நீங்க வந்து கண்டுபிடிக்க முடியாது. அவர் ஒரு வாட்டி என்ன சர்டிபிகேட் கொடுக்கணும், இல்ல அவரோட நம்பராவது கொடுக்கணும். இப்போ உங்க கேஸ்ல வந்து அவர் வந்து நான் இருக்கேன் ஆனா சர்டிபிகேட் இங்க இருக்கு அங்க இருக்குன்னு சொல்றாங்கல்ல சார், அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பா அவங்க சொல்றது கேட்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லாத மாதிரி சிச்சுவேஷன் சார். எப்படியோ கையில ஒரு வாட்டி ஒரு சர்டிபிகேட் நம்பர் இதை கொடுத்தாங்கன்னா தென் வேற சப்ஜெக்ட். டீடைல் இல்லாம நம்ம போய் தேடுறது வந்து இட்ஸ் பப்ளிக் டாக்குமெண்ட்ல இவங்க இன்னும் அலோவ் பண்ணல சார். அலோவ் பண்ணல சார். ஓகே ஓகே ரைட். ஓகே சார். தேங்க் யூ. Sir, any other questions?
சார் இப்போ லாஸ்ட் மந்த் வரைக்கும் மேனுஃபேக்சர் இருக்காங்க, இப்போ நம்ம ட்ரேடிங்னு மாற்றி சர்டிஃபிகேட் அனுப்பியிருக்காங்க. அது எப்படிங்க சார் பாசிபிள்? என்னங்க சார் லாஸ்ட் மந்த் வரைக்கும் முதல்ல மேனுஃபேக்சரிங் எம்எஸ்எம்இல மேனுஃபேக்சர்ல இருந்திருக்காங்க, ஓகே இப்போ வந்து ட்ரேடரா மாத்திக்கிட்டாங்க அவங்க ஆடிட்டை கன்சல்ட் பண்ணி. ஓகே அது சார். எப்படி அப்போ பாசிபிள்? நான் என்னைக்கு டேட் வரைக்கும் அவங்க மேனுஃபேக்சரிங் ஆனாலோ அன்னைக்கு டேட் வரைக்கும் மேனுஃபேக்சரிங்கான அந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகும் சார். இதுக்கு என்னைக்கு டேட்டுக்கு அவர் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு இல்லையா, கன்வெர்ட் பண்ணதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ட்ரேடர் மாறினால உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள எல்லா அவுட்ஸ்டாண்டிங்க்கும் இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகும் சார். சார் இதுல நான் ஒரு ப்ராக்டிக்கல் இண்டஸ்ட்ரி ஆன்சர் கொடுக்க விரும்புறேன் சார். இதுல உங்களை பொறுத்தவரையும் அவங்க இப்ப மாறிட்டாங்க, இப்ப நம்பர் மாத்திட்டாங்க, கரெக்டுங்களா சார்? ஆமாங்க சார். ஸோ லிட்டரலி ஆஸ் பர் ஆக்ட் அருண் சொல்ற மாதிரி தான். ஐம் ஆல்சோ உமேஷ், ஐம் பார்ட் ஆஃப் தி கம்பெனி தான் சார். அவங்க பிஹாஃப் தான் ஆன்சர் பண்றேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ஆஸ் ஃபார் அஸ் லிட்டரல் ஆக்டோட இன்டர்பிரிட்டேஷன்ல போனீங்கன்னா சார், இது வந்து இந்த பர்டிகுலர் பில்ஸ் வந்து அப்ளிகபிள். ஏன்னா அந்த டேட் எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர்டா இருந்தீங்க, உங்களுக்கு அந்த எம்எஸ்எம்இயோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் சார். பட் நார்மலி இப்போ எல்லாரும் என்ன பண்றாங்க, அவங்களோட டீரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா ட்ரேடரா மாத்திடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, இனி டேட்ல எம்எஸ்எம்இ இல்லை, ஸோ தேர்ஃபோர் எம்எஸ்எம்இ இல்லைன்னு சொல்லிட்டு வெளியிடுறாங்க சார். இதுல ஆமாம் லிட்டரல் சென்ஸ்ல அப்ளிகபிள் சார். பட் ஏதோ ஒரு சமயத்துல ரெண்டு பார்ட்டியும் ஒத்துக்குறாங்க, அவரே டீரெஜிஸ்டர் ஆயிட்டாருல்ல, எம்எஸ்எம்இ இல்ல, என்ன பார்ப்பாங்க, எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர்ட் இல்லையா, எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர்ட் இல்லைன்னு இந்த அப்ளிகபிள் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே செக்ஷனை பைபாஸ் பண்ணி வெளியே வந்துடுவாங்க. இப்போ அவங்க முன்னாடி மேனுஃபேக்சர் இருந்திருக்காங்க, அந்த டேட்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த பில்லுக்கு எப்படிங்க சார்? அப்படி ஆக்சுவலி வந்து லிட்டரலி லா பிரகாரமா நீங்க பாத்தீங்கன்னா சார், அதுக்கு வந்து அப்ளிகபிள். அந்த பேமெண்ட் வந்து அந்த டேட்ல கொடுத்தே ஆகணும். அந்த பேமெண்ட் சப்போஸ் நீங்க லேட் பண்ணிட்டு சப்ளையர் வந்து எம்எஸ்எம்இ ஆக்ட் பிரகாரமா உங்ககிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட் கிளைம் பண்ணா கூட அவர் ரைட்ஃபுல்லி கிளைம் பண்ணலாம். பட் ஜென்ரலி பண்ண மாட்டாங்க சார் அந்த மாதிரி. ஸோ என்ன ஆகுதுன்னா, டீரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ரெஜிஸ்டர்ட் இல்லையா, தேர்ஃபோர் தே ஆர் நாட் எம்எஸ்எம்இ பார்ட்டின்னு சொல்லிட்டு அது கிளாசிஃபை பண்ணி வெளியே வந்துடுவாங்க. சரி சரி சரி, ஓகே, தேங்க் யூ. ஹலோ சார், குட் ஈவினிங் சார். சார் இப்போ ஒரு பார்ட்டி வந்து எம்எஸ்எம்இல மேனுஃபேக்சர்னு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, பட் அவர் 100% ட்ரேடிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது எப்படி சார் நம்ம பாக்குறது? அதை சார் அவங்க கூட நீங்க ட்ரேட் பண்ணணுமா நீங்க டிசைட் பண்றது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. ஓகே ஓகே சார். இப்போதைக்கு ஏன்னா அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து ஒரு லாங் டர்ம் வைக்கிற ஆளுங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க சார். ஜென்ரலி ஒரு தொழிலுக்கு தர்மம் என்ன சார், பண்ண மாட்டாங்க. பட் ஏதோ பேங்க்ல லோனுக்காக வேண்டி 1% கம்மியா வருதுன்னு சொல்லி போய் எடுத்துட்டாரு சார். தெரியாம பண்ணிட்டாரு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. இல்ல சார், தெரியாம பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்றீங்கன்னா, பேங்க்ல வந்து இதே ரெஜிஸ்ட்ரேஷன் மேனுஃபேக்சர் பதிலா ட்ரேடர் பண்ண சொல்லுங்க. அப்ப கூட பேங்க் ஃபெசிலிட்டி இருக்கு சார். எம்எஸ்எம்இ as a ட்ரேடர் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா லோனுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஓகே சார். ஸோ அவங்களுக்கு பேங்க் கோசமே சொல்லிட்டு ஒரு தனியார் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க சார். ஸோ எம்எஸ்எம்இ ட்ரேடர் வந்து பேங்க் லோனுக்கு பர்பஸுக்கு மட்டும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். கைட் பண்ணிட்டு அவர் சொல்லிடுங்க. ஓகே ஓகே சார், தேங்க் யூ சார். உங்க பர்பஸும் சர்வ் ஆயிடும், அவரோட பர்பஸும் சர்வ் ஆயிடும் சார். ஓகே சார். சார் குட் ஈவினிங் சார். சார் சார் இப்போ எம்எஸ்எம்இல வந்து எதுவுமே இல்லைங்க, அவர் வந்து ட்ரேடரா இருக்காருங்க. அவர் எதுவும் சர்டிஃபிகேட் கொடுக்கணுங்களா, சப்மிட் பண்ணணுங்களா, நான் இது மாதிரி இருக்கேன்னு சொல்லி சப்மிட் பண்ணுங்களா சார் சர்டிஃபிகேட் எதுவும்? இல்ல சார், அவர்கிட்ட ஒரு டிக்ளரேஷன் மாதிரி வாங்கிடுங்க சார். ஐ எம் நாட் an MSME ரெஜிஸ்டர்ட், ஐ எம் நாட் an MSME இதுன்னு சொல்லிட்டு, இல்ல டிக்ளரேஷன் எப்படின்னா ஐ எம் a ட்ரேடர்னு சொல்லிட்டு டிக்ளரேஷன் வாங்கிடுங்க, முடிஞ்சது சார். இல்ல இந்த டிக்ளரேஷன் மஸ்ட்டுங்களா சார்? அவர் எம்எஸ்எம்இல இல்ல, நாளைக்கு சப்போஸ் அவர் வெளியே வந்துட்டு சப்போஸ் அவர் பின்னால வந்து ஒரு சர்டிபிகேட் உங்களுக்கு கொடுக்குறாரு லெட்டர்ஸே, அதனால இட் இஸ் பெட்டர் சேஃபர் சைடுக்கு டிக்ளரேஷன் வாங்கினா ஓகே. இல்ல உங்களுக்கு தெரியும் அவர் கண்டிப்பா ட்ரேடர்னா நீங்க டோன்ட் ஹேவ் டு வரி சார். ஓகே சார். இல்ல இப்ப நாம எங்க பார்ட்டி கொடுக்கணுமா சார்? நான் எம்எஸ்எம்இல இல்லைங்க, என்னோட சப்ளையருக்குலாம் கம்பல்சரி நான் சர்டிஃபிகேட் கொடுக்கணுங்களா, நான் இல்ல அப்படின்னு சொல்லி டிக்ளரேஷன் கொடுக்கணுமா சார்? நீங்க உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்து பிரயோஜனம் இல்லை சார். நீங்க யாருக்கு பேமெண்ட் பண்ணணுமோ அவங்களோட ஸ்டேட்டஸ் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே சார். ஓகே அவர் வந்து பின்னால இருந்து வந்துட்டு சார் நான் ரெஜிஸ்டர்டு அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொன்னோன்னா நம்ம அவங்க கேட்கறோம், நாங்க ஒரு மெயில் இந்த மாதிரி நீங்க இருக்கீங்களா, அவர் ஒண்ணு பதில் கொடுக்கணும் சார். இல்ல தகவல் வந்து நீங்க ஒரு 7 daysல கொடுக்கலன்னா we will treat as though you are not registered நான் வேணா சொல்லலாம். நான் வெயிட்டே பண்ண முடியாது உங்களால. ஓகே சார். ஓகே தகவல் இல்ல, அவங்க தகவல் கொடுக்கலன்னு சொன்னீங்கன்னா நீங்க உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்சால்வ் ஆயிடும் சார். அப்சால்வ் ஆயிடும். ஓகே சார். ஓகே சார். ஓகே, தேங்க் யூ சார். சார் ஹலோ சார், மேனுஃபேக்சரர் இருக்காரு, நம்ம எம்எஸ்எம்இல இல்லைன்னா அது அஃபெக்ட் ஆகுமா, அஃபெக்ட் ஆகாது சார்? இல்ல சார், அதாவது உங்களோட சப்ளையர் மேனுஃபேக்சரிங்ல இருக்காங்க இல்லையா? ஆமா.
அப்படின்னா கம்ப்ளீட் இது வந்து பாத்தீங்கன்னா சார் சப்ளையர் எதுல இருக்காருன்றது பேஸ் பண்ணி தான் சார். நீங்க வந்துட்டு மேனுஃபேக்சரிங்கா இல்ல அதுன்றது கன்சிடர் கிடையாது சார். நீங்க ஈவன் நீங்க ரெஜிஸ்டர் இல்ல நம்ம எம்எஸ்எம்இ எம்எஸ்எம்இ இல்லாட்டி நம்ம எம்எஸ்எம் என்ட்ரி ஆகாட்டி அது இல்ல அப்ளை சார். ஆகுமா? அதான் சார் நீங்க எம்எஸ்எம்இல ரெஜிஸ்டரா இல்லையா அதெல்லாம் கணக்கு கிடையாது சார். உங்களோட சப்ளையர் என்னவா இருக்காரு, மேனுஃபேக்சரிங்கா ட்ரேடிங்கா சர்வீஸா அதை பேஸ் பண்ணி தான் சார் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். நீங்க அதுக்குள்ள ஓகே ரெஜிஸ்ட்ரேஷனா இல்லையான்றது கணக்கு கிடையாது சார். ஓகே தேங்க்யூ சார். சரி, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா சார்? Arun, we have our mail ID given இல்ல Arun, ஏதாவது இருந்ததுன்னா people will reach out ma, so ஓகே probably we சார். can. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த taxation@cnbindia.com மெயில் ஐடிக்கு நீங்க மெயில் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிடுறேன் சார். சார் 1 செகண்ட். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மெயில் ஐடிக்கு நீங்க மெயில் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்க இது பண்றோம் சார், ரிப்ளை பண்ணிடுறோம். தேங்க்யூ சார்.